ஓகே, ஸோ குட் ஈவினிங் எவ்ரிவன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம டெமோ செஷன் வந்து ஆப்டிடியூட் டாபிக் தான் இன்னைக்கான டெமோ. ஸோ என் பேர் வந்து அஃப்தாப் அஹமத் அலி. நான் தான் வந்து உங்களுக்கு செஷனை ஹேண்டில் பண்ண போகிறேன். நான் பேசிக்கலாக இன்ஜினியரிங் கிராஜுவேட் 20,000. ஸோ அதுக்கப்புறம் எஸ்எஸ்சி சிஜிஎல் கிளியர் பண்ணி இன்கம் டேக்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் தான் வந்து உங்களுக்கு ஆப்டிடியூட் வந்து ஹேண்டில் பண்ணுவேன் டிஎன்பிஎஸ்சிக்கு. ஓகே, ஸோ செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம் இல்லையா? ஸோ பேசிக்கலாக வந்து இன்னைக்கு கொஷின்ஸ் வந்து எப்படி செட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ரொம்ப ஃபண்டமெண்டலான கொஷின்ஸ். எதுவுமே வந்து டாபிக் வைஸ் வந்து ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னாலும் ஒருத்தரால் வந்து ஈஸியாக வந்து புரிஞ்சுக்கிற மாதிரியான கொஷின்ஸ் தான் வந்து செட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ் தான். ஏதாவது கொஷினில் டிஃபிகல்ட்டி இருந்தது அப்படின்னா திருப்பி கேளுங்க, நான் திருப்பி சால்வ் பண்ணி காட்டுறேன். எத்தனை தடவை வேணாலும் கேளுங்க, பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதுதான், ஸ்க்ரீனில் டிஸ்பிளே இருக்கு, ரீட் பண்ணுங்க. On dividing a certain number by 357, the remainder is 39. On dividing the same number by 17, what will be the remainder? ஒரு குறிப்பிட்ட எண்ணை 357 வகுத்தால் மீதம் 39 கிடைக்கிறது. அதே எண்ணை 17 வகுத்தால் மீதம் என்னவாக இருக்கும்? ஸோ இதான் வந்து கொஸ்டின் புரிஞ்சிருச்சா? அடுத்த ஸ்லைடு போலாமா? சால்வ் பண்ணலாமா? கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு நம்பர் இருக்கு. ஸோ அந்த நம்பர் வந்து என்ன நம்பர்னு நமக்கு தெரியாது. ஸோ அந்த நம்பரை வந்து நம்ம 357 டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் எவ்வளோ வருது? ரிமைண்டர் வந்து எவ்வளோ கிடைக்குது? 39 கிடைக்குது. ஒரு நம்பரை 357 வாய்ஸ் கேட்கலையா? வர்ஷா, உங்களுக்கு மட்டும் தான் வாய்ஸ் கேட்கல, இல்லை மற்றவங்களுக்கு கேட்குதா? ஆடிபிள். ஓகே, மேபி வர்ஷா உங்க சைட்ல வந்து ஏதாவது எரரா இருந்திருக்கும், செக் பண்ணிக்கோங்க, நெட்வொர்க் இஷ்யூ இருக்கும். ஓகே, ஸோ ஒரு நம்பர் வந்து 357 வந்து 39 கிடைக்குது. அதே சேம் நம்பர் வந்து 17 டிவைட் பண்ணீங்கன்னா வாட் வில் பி யுவர் ரிமைண்டர்? அதுதான் வந்து உங்களோட கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் வந்து எப்படி சால்வ் பண்றது? ஒரு ஷார்ட்கட் இருக்கு ஆப்வியஸா. அதுக்கு முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் நம்மளோட செஷன்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, டைரக்டா வந்து ஷார்ட்கட்ஸை வந்து உங்கள்கிட்ட வந்து எக்ஸ்பிளிசிட்டா சொல்லிட மாட்டோம். கான்செப்சுவலா அந்த டாபிக்கை இல்லை அந்த கொஸ்டினை வந்து புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வந்து அந்த ஷார்ட்கட்டை சொன்னா நீங்க அதை வந்து மனப்பாடம் பண்ணாம இருக்கணும். ஸோ ஷார்ட்கட்ஸை வந்து நீங்க மனப்பாடம் பண்ணிட்டு போய் எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னா அதுக்கு பெட்டர் வந்து நம்ம ஃபார்முலாஸே மனப்பாடம் பண்ணிடலாம் இல்லையா? ஃபார்முலாஸ் ஆர் ஷார்ட்கட்ஸ். ஸோ அந்த மனப்பாடம் பண்ண வேண்டாம், புரிஞ்சுக்கணும் கான்செப்ட் அப்படிங்கிறதுக்காண்டி தான் அது பண்றோம். ஸோ எப்பயுமே வந்து எய்தர் வந்து உங்களுக்கு ஷார்ட்கட்ஸும் சரி இல்லை ஃபார்முலாஸும் சரி பை ஹார்ட் பண்ண சொல்ல மாட்டோம். மோரோவர் வந்து செஷன்ஸ் வந்து எங்கேயுமே வந்து ஃபார்முலாஸோட யூசேஜ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ இந்த கொஸ்டின்ல வந்து என்ன பண்றது? சிம்பிளா வந்து ஒரு டிவிஷன் சம் எடுங்களா. ஒரு 17 அப்படின்னு இருக்கு. ஸோ அந்த நம்பர் வந்து 5 டிவைட் பண்றீங்க, 5 வகுக்குறீங்க. வகுக்கும் போது வந்து 5 3s are 15, 3 வந்து 15. ஸோ ரிமைண்டர் மீதம் வந்து எவ்வளவு கிடைக்கும்? 2 கிடைக்கும் இல்லையா? ஸோ இதுல இந்த நம்பர் இது வந்து என்னது? டிவைசர். இதை என்னன்னு சொல்லுவோம்? டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து கோஷன் சொல்லுவோம். இதை ரிமைண்டர்னு சொல்லுவோம் இல்லையா? ஓகே, சரி. ஸோ இப்போ இந்த நம்பர்ல இந்த டிவிடெண்ட்ங்கிற 17 டிவைசர், கோஷன்ட் அண்ட் ரிமைண்டர் மூலமா எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ டிவிடெண்ட் வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா, டிவைசர் இன்டு கோஷன்ட். டிவைசரையும் கோஷன்ட்டையும் மல்டிப்ளை பண்ணி பெருக்கி அதை வந்து ரிமைண்டரோட கூட்டிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? டிவிடெண்ட் கிடைச்சிருமா? ஸோ எப்படி? 5 3s are 15, 15 + 2 17. ஸோ வந்து உங்களுக்கு ரிசல்டன்ட் டிவிடெண்ட் வந்து கிடைச்சிரும். ஸோ இது வந்து யூஸ்வலா பேசிக்கா வந்து நம்மளுக்கு 5th ஸ்டாண்டர்ட்ல சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த லாஜிக் தான். ஸோ அது மாதிரி இப்போ இங்க என்ன பண்ணோம்? அந்த எக்ஸ். ஸோ இங்க எக்ஸ் தானே டிவிடெண்ட். நியூமரேட்டர் வந்து டிவிடெண்ட், டினாமினேட்டர் வந்து டிவைசர். ஸோ ரிமைண்டர் வந்து 39 அவன் கொடுத்துருக்கான். ஆனா கோஷன்ட் வந்து நம்மளுக்கு என்னன்னு தெரியாது. கொஸ்டின்ல கோஷன்ட் கொடுக்கல. ஸோ கோஷன்ட் நம்ம கியூன்னு எடுத்துப்போம். அப்படின்னா அந்த இந்த கொஸ்டின்ல இருக்க டிவிடெண்ட் ஆன எக்ஸை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? டிவைசர் மல்டிப்ளைடு பை தி கோஷன்ட். ஸோ டிவைசர் வந்து இங்க 357 மல்டிப்ளைடு பை கோஷன்ட் என்னன்னு தெரியாது. ஸோ கியூன்னு எடுத்திருக்கோம் நம்ம. பிளஸ் ரிமைண்டர் வந்து 39. ஓகே ஓகே, ரீசெண்டா ஜாயின் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். குட் செஷன் கவனிங்க. ஸோ இதான் வந்து எக்ஸா. ஸோ அப்போ அந்த எக்ஸுங்கிற நம்பர் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா? ஸோ எக்ஸுங்கிற நம்பர் வந்து என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சா? ஸோ அப்போ எக்ஸ் அந்த நம்பர் வந்து 357 × Q + 39. அதான் வந்து அந்த நம்பர். ஓகே, ஸோ இப்போ இதே சேம் நம்பரை எதால டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க? 17 டிவைட் பண்ண சொல்லி. ஓகே,
ஸோ நியூமரேட்டர்ல ரெண்டு டேர்ம் இருந்து டினாமினேட்டர் ஒரு சிங்கிள் டேர்ம் இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், அந்த நியூமரேட்டர்ல இருக்க ரெண்டு டேர்மையும் தனித்தனியா டினாமினேட்டருக்கு வந்து பிரிச்சு கொடுக்கலாம் இல்லையா. ஸோ அது மாதிரி எக்ஸ் பிளஸ் ஒய் டிவைடட் பை இசட் வந்து எக்ஸ் பை இசட் பிளஸ் ஒய் பை இசட்னு சொல்லலாம். ஓகே, ஸோ அப்போ அதே மாதிரி இங்க என்ன பண்ணலாம், 357 இன்டூ கியூ டிவைடட் பை 17 பிளஸ் 39 டிவைடட் பை 17 அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த 57 17 டிவைட் பண்ணும்போது கேன்சல் ஆகுதா, இந்த 357 வந்து 17 கேன்சல் பண்ணுதா அப்படின்னு பாருங்க, செக் பண்ணி பாருங்க. ஸோ கேன்சல் ஆகுது. எத்தனை டைம்ஸ்னு பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் ஆர் 34. ஸோ ரிமைண்டர் ஒரு 1 இருக்கும் 7. ஸோ 1 டைம்ஸ் 21 டைம்ஸ் கேன்சல் ஆகுது. ஸோ இங்க 357 கியூ வந்து 17 டிவைட் பண்ணும்போது 21 கியூ டைம்ஸ் வந்து 357 கியூ 17. ஸோ அப்போ இங்க வந்து எக்ஸாக்டா கேன்சல் ஆகுது இல்லையா. ஸோ எக்ஸாக்டா கேன்சல் ஆச்சு அப்படின்னா ரிமைண்டர் வருமா, இப்போ 15 இருக்கு. ஸோ 15 வந்து 5 ஆல் டிவைட் பண்ணும். ஸோ 5 ஆல் டிவைட் ட்ரை பண்ணும்போது 3 டைம்ஸ் வந்து 15 தெரியும். ஸோ அப்போ ரிமைண்டர் வந்து வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் வந்து என்னதான் வரும், 0 தான் வரும் இந்த கேஸ்ல. ஏன்னா நியூமரேட்டர்ல இருக்க ரெண்டு டேர்ம்ல ஏதாவது டேர்ம் வந்து டினாமினேட்டரால கேன்சல் ஆச்சு அப்படின்னாலே ஸோ அப்போ மொத்தத்தையும் ப்ராடக்டையும் வந்து இந்த 17 எக்ஸாக்டா டிவைட் பண்ணோம். ஸோ அப்போ ஆப்வியஸா ரிமைண்டர் எக்ஸாக்டா டிவிசிபிள் அப்படின்னாலே ரிமைண்டர் வந்து அந்த கேஸ்ல 0 இல்லையா. அந்த நம்பர் எக்ஸ்ங்கிற நம்பர் வந்து என்னன்னு பார்த்துட்டோம். ஸோ எக்ஸ்ங்கிற நம்பர் வந்து So 357 Q plus 39 அதான் வந்து அந்த நம்பர்னு பார்த்துருந்தோம். ஸோ அதை வந்து நம்ம இந்த அதே சேம் நம்பர் வந்து இப்போ 17 டிவைட் பண்ண போறோம். ஸோ 17 டிவைட் பண்ணும்போது ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து நியூமரேட்டர்ல வந்து ரெண்டு டேர்ம் இருந்தது அப்படின்னா அதை டினாமினேட்டர்ல இருந்து டிவைட் பண்ணும்போது தனித்தனியா ஒவ்வொரு நியூமரேட்டருக்கும் தனித்தனி டினாமினேட்டர் டிவைட் பண்ணலாம் இல்லையா. ஸோ அப்படி டிவைட் பண்ணோம் அப்படின்னா 357 கியூ வந்து 17 டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் என்ன, அடுத்து 39 வந்து 17 டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் என்ன. ஸோ 357 கியூ 17 டிவைட் பண்ணும்போது 357 வந்து 17 டைம்ஸ் வந்து 17 கேன்சல் ஆகும் அப்படின்னு சொல்லி பாருங்க. ஸோ கேன்சல் ஆகும் அப்படின்னா கேன்சல் ஆகுது. ஸோ 21 டைம்ஸ் வந்து கேன்சல் ஆகுது. ஓகே, ஸோ அப்போ இந்த கேஸ்ல 357 கியூ வந்து 17 டிவைட் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் எவ்வளவு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் வந்து 0. கரெக்டா. ஸோ 357 கியூ வந்து 17 டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் வந்து நமக்கு 0. அடுத்து 39 17 டிவைட் பண்ணுவாங்கன்னா 39 17 டிவைட் பண்ணீங்கன்னா 17 2s are 34. ஸோ ரிமைண்டர் வந்து நமக்கு 5. ஓகே, ஸோ அப்போ ஓவரால வந்து 0 ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ரிமைண்டர். ஸோ இந்த 357 கியூ பிளஸ் 39 அப்படிங்கிற அந்த நம்பரை வந்து 17 டிவைட் பண்ணும்போது உங்களோட ரிமைண்டர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் 5. ஓகேவா, புரிஞ்சதா? ஸோ ஆன்சர் இஸ் 5. ஸோ இந்த கொஸ்டினை வந்து இப்படிதான் நீங்க அப்ரோச் பண்ணணுமா, இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி அப்புறம் தான் வந்து அப்படிதான் வந்து அப்ரோச் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஸோ அதுதான் வந்து அப்படிதான் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வரும்போது why 0 சார் ரீசன் வினோபாலா. ஸோ இப்போ பாருங்களேன், ரெண்டு நம்பர் இருக்கு, ஒரு நம்பர் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் தான் எடுக்கலாம், 120 எடுத்துக்கலாமா. ஒன் 120 இன்டூ ஒரு 9 டிவைடட் பை எதால டிவைட் பண்ணும், நீங்க 4 டிவைட் பண்ணும். சரிங்களா. ஸோ 120 இன்டூ 9 டிவைட் பை 4 நீங்க வந்து இதை டிவைட் பண்ணணும். ஸோ இப்போ டிவைட் பண்ணும்போது கண்டிப்பா அபிநயா ஆப்ஷன்ஸ் அப்ரோச் பண்ணலாம், நான் அதுவும் சொல்றேன். ஸோ இதை முதல்ல கவனிங்க. ஸோ 120 இன்டூ 9 வினோபாலா உங்களோட டவுட் தான் சால்வ் பண்ணிட்டு இருக்கேன். 120 இன்டூ 9 டிவைட் பை 4. ஸோ இப்போ இந்த 4 வந்து இந்த 120 வந்து எக்ஸாக்டா டிவைட் ஆகுமா. ஸோ 30 டைம்ஸ் வந்து 4ன்னு சொல்லலாமா 30 டைம்ஸ் வந்து 4 இல்லையா. ஸோ அப்படி கேன்சல் ஆகும்போது ஸோ எக்ஸாக்டா கேன்சல் ஆகிற கேஸுக்கு வந்து எப்பயுமே வந்து ரிமைண்டர் 0 தானே. அப்போ ரிமைண்டரே வராது இல்லையா. ஸோ எக்ஸாக்டா கேன்சல் ஆச்சு, நியூமரேட்டர் டினாமினேட்டர் எக்ஸாக்டா கேன்சல் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து அந்த கேஸ் வந்து ரிமைண்டர் 0 தான். ஸோ
இப்போ நியூமரேட்டர்ல ரெண்டு நம்பர் இருக்கு, ரெண்டு நம்பர் வந்து ப்ராடக்ட்ல இருக்கு, 120 × 9, அதை வந்து 4 டிவைட் பண்ணும். அதுல அந்த நியூமரேட்டர்ல இருக்க அந்த ப்ராடக்ட்ல ஏதாவது ஒரு நம்பரை வந்து அந்த டினாமினேட்டர் கேன்சல் ஆனாலும் அந்த மொத்தத்தையும் வந்து அந்த டினாமினேட்டர் என்ன பண்ணும், எக்ஸாக்டா டிவைட் பண்ணும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ அதுபடி பார்த்தா இந்த கேஸ்ல வந்து 357Q வந்து 17 டிவைட் பண்ணும்போது இந்த கியூவோட வேல்யூ என்னங்கிறதே வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ கியூவோட வேல்யூ தெரியாமலே அதுல இருக்க ஏதாவது 357 இன்டு கியூல இந்த 357 வந்து இந்த 17 எக்ஸாக்டா கேன்சல் பண்ணுச்சு அப்படின்னா ஆப்வியஸா கியூவோட வேல்யூ என்னவா இருந்தாலும் இந்த மொத்தத்தையும் அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இந்த 17 வந்து எக்ஸாக்டா டிவைட் பண்ணதான் சரி. ஸோ அப்போ எக்ஸாக்டா டிவைட் பண்ணும் அப்படிங்கிற பட்சத்துல ரிமைண்டர் வந்து 0 தான். இது மொத்தத்தையும் வந்து 17 டிவைட் பண்ணீங்கன்னா ரிமைண்டர் 0. ஸோ அப்போ 39 17 வகுக்கும் போது ரிமைண்டர் மீதம் வந்து 5 கிடைக்குது. ஸோ அப்போ மொத்தத்தை ரெண்டையும் கூட்டினீங்கன்னா மீதம் வந்து 5. ஓகேவா, புரிஞ்சுதா? ஸோ இந்த கொஸ்டின் இதுதான் வந்து யூஷுவல் மெத்தட். ஆனா இங்க பாருங்களேன், நீங்க அவ்வளோலாம் வந்து இவ்வளோ ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி எதுவும் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ ரொம்ப சிம்பிளான விஷயம், இந்த 357 ஃபர்ஸ்ட் கேஸ்ல இருக்க அந்த எதால வகுக்கு அந்த நம்பர் வந்து எந்த நம்பர் வகுக்குதோ 357 வகுக்குறீங்க இல்லையா, டிவைட் பண்றீங்க இல்லையா. ஸோ நம்பரை இந்த ரெண்டாவது நம்பர் அதே சேம் ரெண்டாவது இன்னொரு நம்பர் வந்து வகுக்க போகுது இல்லையா. ஸோ அது வந்து எக்ஸாக்டா வகுக்குதான்னு பாருங்க. இந்த 357ங்கிற நம்பர் இந்த 17 வந்து எக்ஸாக்டா வகுக்குதா அப்படின்னு செக் பண்ணுங்க. ஸோ எக்ஸாக்டா வகுத்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து அடுத்த ஸ்டெப் அப்ப என்ன பண்றீங்கன்னா ரிமைண்டர். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் கேஸ்ல ரிமைண்டர் என்ன இருக்குன்னு பாருங்க, 39. அந்த 39 இந்த 17 வகுத்தீங்க அப்படின்னா எவ்வளவு மீதம் வருதோ ஸோ அதுதான் வந்து உங்களோட ஆன்சர். ஓகேவா, புரிஞ்சுதா? ஸோ இதுக்கு லாஜிக் என்ன லாஜிக் அப்படிங்கறது நீங்க பாத்துட்டீங்க. ஸோ என்ன லாஜிக் அப்படின்னா பாருங்களேன், என்ன சொல்றது, 125 இருக்கு. ஸோ 125 வந்து 25 and 5 அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு நம்பர் இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 25 வந்து இந்த 125 வகுத்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து 5 வந்து இந்த 120 வகுக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 25ஓட ஒன் ஆஃப் தி காரணி தான் 5 இல்லையா. ஸோ காரணி தான் 5 அப்படிங்கும் போது கண்டிப்பா வந்து என்ன செய்யும், இந்த 125 5 வந்து வகுக்க தான் செய்யும். ஸோ அந்த லாஜிக் தான் வந்து இங்க அப்ளை பண்ணிருக்கோம். ஸோ 357ஓட காரணி ஒன் ஆஃப் தி ஃபேக்டர் தான் வந்து 17. ஸோ இப்போ 357ஓட மல்டிபிள்ஸ் எல்லாத்தையும் வந்து எல்லாமே வந்து 17ஓட மல்டிபிள்ஸ் ஆகும் இருக்கும். ஸோ அப்போ 39 மிச்சம் இருக்க ரிமைண்டரை மட்டும் நீங்க 17ஆல ரெண்டாவது டிவைசர் இருக்கு பார்த்தீங்களா அதால வகுத்து நீங்க வர்ற ரிமைண்டர் தான் வந்து உங்களோட ஆன்சர் எடுத்துடலாம். ஸோ இவ்வளோ லென்த்தியா வந்து நீங்க சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமும் இருக்காது. ஓகேவா, புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? அடுத்த கொஸ்டின் போலாமா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ரிப்பீட் பண்ணுங்க. இலவசன் கோஷன்ட் வந்து கேட்க மாட்டா இலவசன். ஸோ கோஷன்ட் வந்து இந்த கொஸ்டின்ல வந்து கேட்கவே முடியாது. ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்க டேட்டால இருந்து வந்து கோஷன்ட் கேட்டா அப்படின்னா cannot be determined தான் ஆன்சர். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின் வராது. ஸோ கண்டிப்பா வந்து ரிமைண்டர் தான் கேட்பாங்க. கோஷன்ட் வந்து தெரிஞ்சு கண்டிப்பா வந்து கேட்கவே மாட்டாங்க. ஸோ கோஷன்ட் அதை மீறி கேட்டாங்க அப்படின்னா cannot be determined தான். ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்க டேட்டா வச்சு கோஷன்ட் வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, ஆர்த்தி ஐயப்பன். ஆர்த்தி, உங்களுக்கு என்ன டவுட்டுமா? எந்த இடத்துல? ரைட் ஃப்ரம் தி பிகினிங், ஸ்டார்டிங்ல இருந்தே புரியலையா இல்ல நடுவுல இருந்து சொல்லணுமா? ஏதாவது ஒரு ஸ்டெப் புரியாம இருக்கா? ஷார்ட்கட். ஸோ ஷார்ட்கட் என்ன அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணுங்க, எக்ஸ்ங்கிற ஒரு சர்டைன் நம்பரை ரெண்டு வித்தியாசமா வேற நம்பரால டிவைட் பண்றீங்க இல்லையா. முதல் நம்பரால டிவைட் பண்ணும்போது 39 ரிமைண்டர் கிடைக்குது. 357 டிவைட் பண்ணும்போது 39 ரிமைண்டர் கிடைக்குது. 17 டிவைட் பண்ணும்போது என்ன ரிமைண்டர் அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த ரெண்டு டிவைசர், ஸோ ஃபர்ஸ்ட் டிவைசர் 357, செகண்ட் டிவைசர் வந்து 17. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் டிவைசரை வந்து செகண்ட் டிவைசர் வந்து எக்ஸாக்டா டிவைட் பண்ணுமா அப்படிங்கறத மட்டும் பாருங்க. அதாவது அந்த ஃபர்ஸ்ட் டிவைசரோட ஒன் ஆஃப் தி ஃபேக்டர் தான் அந்த செகண்ட் டிவைசரா அப்படிங்கறத மட்டும் செக் பண்ணுங்க. ஸோ அது மட்டும் செக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க 357 வந்து 17 வந்து எக்ஸாக்டா வகுக்கும். எத்தனை தடவை அப்படின்னு பாத்தீங்கன்னா
21 தடவை வகுக்கும். ஓகேவா? ஸோ அப்போ ஆப்வியஸா வந்து என்ன அர்த்தம், ரெண்டு வந்து டிவைட் பண்ணதுன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ அப்போ அடுத்து என்ன பண்ணுங்க டைரக்டா, ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ்ல வந்த ரிமைண்டர் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து அந்த செகண்ட் கேஸ்ல இருக்க டிவைசரால வகுத்து பாருங்க. ஸோ 39 17ஆல வகுங்க. ஸோ 39 17ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா ரிமைண்டர் எவ்வளோ, 17 2s are வந்து 34. ஸோ த ரிமைண்டர் would be 5. ஓகேவா? புரிஞ்சுதா ஆர்த்தி ஐயப்பன்? இப்போ எக்ஸாக்ட் டிவைட் ஆகலாம். சூப்பர் அருணா. எக்ஸாக்டா டிவைட் ஆகிற மாதிரியான கொஸ்டின் கொடுக்க நம்பர் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ எக்ஸாக்டா டிவைட் ஆகிற மாதிரியான கொஸ்டின் இருந்தாதான் நம்ம இங்க என்ன பண்ண முடியும், இந்த கொஸ்டினுக்கு ஆன்சரே எடுக்க முடியும். இல்லாட்டி வந்து கொஸ்டினுக்கு ஆன்சரே எடுக்க முடியாது. புரியுதுங்களா? ஸோ கண்டிப்பா வந்து இந்த 357 அந்த ஃபர்ஸ்ட் டிவைசர் வந்து செகண்ட் டிவைசரால எக்ஸாக்டா டிவைட் ஆக தான் செய்யும். அந்த மாதிரி கொஸ்டின் செட் பண்ணதான் நம்ம சால்வே பண்ண முடியும். இல்லாட்டி அகைன் முதல்ல சொல்ல மாதிரி கோஷன்ட் கொடுக்கலன்னா என்னன்னு கேட்டீங்க இல்லையா, கொஸ்டின் கேட்டா அதே மாதிரி தான் cannot be determined தான். இது ரெண்டும் வந்து என்ன ஆகல, இந்த 357 வந்து இந்த 17 வந்து எக்ஸாக்டா வகுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்ப அன்லெஸ் இப்ப கியூவோட வேல்யூ தெரியாம நம்ம கொஸ்டினுக்கு இந்த 357 Q divided by 17க்கு நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியாது, ரிமைண்டரே கண்டுபிடிக்க முடியாது. ஒன்லி இஃப் திஸ் 357 is exactly divisible by 17 நம்ம வந்து கொஸ்டினை வந்து ப்ரொசீட் பண்ண முடியும். தட் இஸ் இந்த 357 Q divided by 17 ஓட ரிமைண்டர் 0ன்னு எடுக்க முடியும். எப்போ 357 வந்து 17ஆல எக்ஸாக்டா டிவைட் ஆச்சுன்னா மட்டும்தான். நல்ல கொஸ்டின். ஓகே சார், சிலபஸ் இருக்கிற டாபிக்ஸ் பார்த்தா போதுமா இல்ல ஆல் கிளாஸ் ஃபுல் மேத்ஸ் டாபிக்ஸ் படிக்கணுமா? இல்ல எல்லா டாபிக்ஸும் இல்லமா, நீங்க சிலபஸ்ல இருக்க டாபிக்ஸ் மட்டும் தான். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்க அந்த டாபிக்ஸ் பிளஸ் வந்து சிலபஸ்ல இருக்க கொஸ்டின்ஸ் அது மட்டும் தான். மேத்ஸ் ஃபுல்லா படிக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்ல. கொஸ்டின்ஸும் வந்து உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். கம்பேர்ட் டு அதர் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு இருக்காது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின், when 17 power 200 is divided by 18 find the remainder. 17 பவர் முறை 10ஆல் வகுக்கும் போது மீதி காண்க. இல்ல மீதி என்ன வகுக்கும்? ஓகே, இப்ப பாருங்களேன். கால்குலேட்டர் இஸ் அலவுட்? நோ, கால்குலேட்டர் இஸ் நாட் அலவுட். சிவராமன் கண்டிப்பா வந்து அலவுட் இல்ல. சரி, சோ இப்போ இந்த கொஸ்டின் 17 200 divided by 18 அந்த கொஸ்டினுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு லாஜிக் பார்ப்போம். ஒரு சிம்பிளான ஒரு லாஜிக் என்ன அப்படின்னா, 1 வந்து 2ஆல டிவைட் பண்ணுங்க. 1 2ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா ரிமைண்டர் என்ன வரும்? 1 தான் வரும். ஏன்னா வந்து சின்ன நம்பரை பெரிய நம்பரால டிவைட் பண்ணும்போது கண்டிப்பா வந்து வகுக்காது, டிவைட் ஆகாது, டெசிமல் வேல்யூ தான் வரும். ஸோ அப்போ ரிமைண்டர் வந்து அந்த சின்ன நம்பர் தான், டிவிடெண்ட் தான் வந்து ரிமைண்டர். ஓகேவா? ஸோ சின்ன நம்பரை பெரிய நம்பரால டிவைட் பண்ணீங்க அப்படின்னா ரிமைண்டர் வந்து அந்த சின்ன நம்பர் தான் ரிமைண்டரா இருக்கும். ஸோ அதே மாதிரி 2 வந்து 3ஆல டிவைட் பண்ணீங்கன்னா ரிமைண்டர் என்ன வரும்? 2 வந்து 3ஆல டிவைட் பண்ணீங்கன்னா ரிமைண்டர் என்ன வரும்? 2 தான் அகைன். ஓகே, ஸோ 3 வந்து 4ஆல டிவைட் பண்ணீங்கன்னா ரிமைண்டர் 3 தான் இல்லையா? 3 தான். ஸோ இதே மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு நம்பர் சீரீஸ்ல ஃபர்ஸ்ட் நம்பரை நெக்ஸ்ட் நம்பரால டிவைட் பண்ணும்போது எப்பயுமே வந்து ரிமைண்டர் வந்து என்னதுதான், அந்த ஃபர்ஸ்ட் நம்பர் தான். அந்த நம்பர் சீரீஸ்ல இருக்க கன்சிக்யூட்டிவ் நம்பர்ல ஃபர்ஸ்ட் நம்பரை செகண்ட் நம்பரால டிவைட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நம்பர் தான் ரிமைண்டரா இருக்கும். சரி, ஸோ இப்போ அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸோ 1 ஸ்கொயர் இருக்கு. ஸோ அந்த 1 ஸ்கொயரை வந்து 2ஆல டிவைட் பண்றீங்க. ஸோ 1 ஸ்கொயர் 2ஆல டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் என்ன வரும்? 1. ஓகே, ஏன்னா வந்து அகைன் 1 ஸ்கொயர் வேல்யூ வந்து 1 தான். ஸோ சின்ன நம்பர் தான். ஸோ அப்போ ரிமைண்டர் வந்து 1 தான். இப்போ பாருங்க, 2 ஸ்கொயரை வந்து 4ஆல டிவைட் பண்ணி பாருங்க. சாரி, 3ஆல டிவைட் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் நம்பர் 3 இல்ல இல்லையா, 2க்கு அடுத்த நம்பர். ஸோ 2 ஸ்கொயரை வந்து 3ஆல டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் என்ன வரும்? ஸோ 2 ஸ்கொயர் 3ஆல டிவைட் பண்ணி 2 ஸ்கொயரோட வேல்யூ 4 டிவைடட் பை 3 ரிமைண்டர் வந்து 1 தான். சரி, அடுத்து 3 ஸ்கொயர் வந்து 4ஆல டிவைட் பண்ணி பாருங்க. ஸோ 3 ஸ்கொயர் வந்து 4ஆல டிவைட் பண்ணீங்கன்னா ரிமைண்டர் என்ன வரும்? 1 தான். 3 ஸ்கொயரோட வேல்யூ 9 டிவைடட் பை 4 1 தான் ரிமைண்டர். ஓகே, ஸோ அதே சேம் லாஜிக். ஸோ இதே மாதிரி நீங்க எவ்வளவு பெரிய நம்பர் எடுத்தாலும் சரி, 10 ஸ்கொயர் இருக்கு. 10 ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 10 ஸ்கொயரை வந்து 11ஆல டிவைட் பண்ணி பாருங்க. 10 ஸ்கொயரோட வேல்யூ என்ன தெரியும் நமக்கு? 100. ஸோ 100 டிவைடட் பை 11 11 9s are 99. ஸோ ரிமைண்டர் அகைன் 1 தான். ஸோ அப்போ நம்பர் சீரீஸ்ல உள்ள கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்ல முதல் நம்பரோட ஸ்கொயரை வந்து அடுத்த நம்பரால டிவைட் பண்ணீங்க அப்படின்னா எப்பயுமே ரிமைண்டர் என்னதுதான்? ரிமைண்டர் எப்பவுமே சேம் தான், இல்ல 1 தான். ஓகேங்களா? 1 தான். சரி, ஸோ இப்போ அதே மாதிரி இன்னொன்னு சொல்றேன் பாருங்களேன். இப்போ வந்து 1 power 1 2 power 1 3 power 1 அதோட நெக்ஸ்ட் நம்பரால் டிவைட் பண்ணி பார்த்தோம். அடுத்து 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் பார்த்தோம். ஸோ இப்போ
1 cube பாருங்க. ஸோ 1 cube 1 cube வந்து 2 ஆல் டிவைட் பண்ணி பாருங்க. ஸோ 1 cube 2 ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா ரிமைண்டர் 1 தான். 2 cube வந்து 3 ஆல் டிவைட் பண்ணி பாருங்க. 2 cube வந்து 3 ஆல் டிவைட் பண்ணி பாருங்க. 2 cube வேல்யூ 8. ஸோ 8 டிவைடட் பை 3 ரிமைண்டர் 2 தான். அடுத்து 3 cube 3 cube வந்து 4 ஆல் டிவைட் பண்ணி பாருங்க. ஸோ 3 cube வேல்யூ 27. 27 டிவைடட் பை 4 ரிமைண்டர் 3 தான். சரி, ஸோ இப்போ வந்து கியூப் சீரிஸ், அதாவது வந்து 1 power 1 பார்த்தோம். அடுத்து வந்து இப்போ 1 cube 2 cube 3 cube அதை வந்து நெக்ஸ்ட் அதோட சக்சசிவ் நம்பரால டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் வந்து அந்த நம்பரே வந்துச்சு இல்லையா? சரி, ஸோ இப்போ வந்து கடைசியா இதோட முடிச்சிருவோம் நம்ம ட்ரையல் பார்க்கறத. ஓகே, 1 power 4 1 power 4 வந்து 2 ஆல் டிவைட் பண்ணுங்க. 1 power 4 2 ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா ரிமைண்டர் 1 தான். அடுத்து 2 power 4 3 ஆல் டிவைட் பண்ணி பாருங்க. 2 power 4 வேல்யூ 16. 16 3 ஆல் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா ரிமைண்டர் அகைன் 1 தான். அடுத்து 3 power 4 3 power 4 வேல்யூ என்ன தெரியும் நமக்கு? 81 தெரியும். ஸோ அதை 4 ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா 4 20s are 80. ஸோ ரிமைண்டர் 1 தான். அடுத்து 4 power 4 ஸோ 4 power 4 வந்து 5 ஆல் டிவைட் பண்ணுங்க. ஸோ 4 power 4 வேல்யூ என்ன? 256 இல்லையா? 64 கரெக்ட் தானே? 4 cubes ஓகே 256. 256 வந்து 5 ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா 255 வந்து கேன்சல் ஆயிடும். ஸோ மிச்சம் ரிமைண்டர் 1 தான். ஸோ அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, என்ன இன்ஃபர் பண்ண முடியுது? நீங்க என்ன இன்ஃபர் பண்றீங்க இந்த 4 ரிசல்ட்ல இருந்து? 4 ரிசல்ட்ல இருந்து நீங்க என்ன இன்ஃபர் பண்றீங்க? நல்லா கவனிங்க, 2 ஸ்லைடு நான் மாத்தி மாத்தி காட்டுறேன். சூப்பர் திவ்யா. ஸோ ஒரு நம்பர் சீரீஸ்ல உள்ள கன்சிக்யூட்டிவ் நம்பர்ல ஃபர்ஸ்ட் நம்பரோட பவரை ஃபர்ஸ்ட் நம்பரோட ஏதாவது ஒரு பவரை செகண்ட் நம்பரால டிவைட் பண்ணும்போது அந்த ஃபர்ஸ்ட் நம்பரோட பவர், யாரோ ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. ஓகே, ஸோ நம்பரோட பவர் ஃபர்ஸ்ட் நம்பர்ல பவர் இருந்து அதை வந்து நெக்ஸ்ட் நம்பரால டிவைட் பண்ணீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் நம்பரோட பவர்ல நம்பர் இருந்து அதை வந்து நெக்ஸ்ட் நம்பரால டிவைட் பண்ணீங்க அப்படின்னா ரிமைண்டர் எப்பயுமே என்னதான் வந்துச்சு? 1 தான் வந்துச்சு. 1 power 4 2 power 4 3 power 4 2 3 4 ஆல ரெஸ்பெக்டிவா டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் வந்து எப்பவுமே வந்து 1 தான் வரும். ஆனா இதே வந்து அதே கன்சிக்யூட்டிவ் நம்பரோட மொதல் நம்பரோட ஆட் பவரை வந்து நெக்ஸ்ட் நம்பரால டிவைட் பண்ணீங்க அப்படின்னா ரிமைண்டர் வந்து த சேம் நம்பர் தான். இங்க வந்து 17 தான் வரும். ஸோ இப்போ வந்து என்ன லாஜிக் நமக்கு இங்க? ஸோ 17 பவர் என்ன இருக்கு? 200 இருக்கு இல்லையா? ஸோ அப்போ 200னா ஈவன் பவர். ஸோ அப்போ 17 பவர் 200 18 டிவைட் பண்ணும்போது ஆன்சர் என்ன வரும்? ரிமைண்டர் கண்டிப்பா வந்து ரிமைண்டர் வந்து 1 தான் வரும். ஸோ ஒரு சில டவுட் கேட்டிருக்கீங்க, என்ன டவுட் பார்த்துங்க. எனி நம்பர் இஸ் டிவைடட் பை ஸ்மால் நம்பர் எஸ். ஆமா பிரவீன், எப்பயுமே வந்து ஒரு நம்பர் வந்து அதோட நெக்ஸ்ட் கன்சிக்யூட்டிவ் ஸ்மால் நம்பர்னு இல்ல கன்சிக்யூட்டிவ் நம்பரால டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் வந்து 1 தான் வரும். யாருக்கும் டவுட் இருக்கா? புரிஞ்சுதா? இந்த 2 கொஸ்டின் இது வரைக்கும் நம்ம பார்த்த 2 கொஸ்டின் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்டா எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்லயும் கேட்ட கொஸ்டின். பவித்ரா, other than 1 remainder, small number or divisor number? Dividend நம்பருமா? டிவிடெண்ட். ஸோ அந்த டிவிடெண்ட்ல என்ன இருக்கு நம்பர் இருக்கோ அதுதான் வரும். ஸோ இப்போ என்ன கேட்க வரீங்கன்னா, நீங்க கேட்கறது எனக்கு என்ன புரிஞ்சிருக்கு அப்படின்னா, ஸோ இதுல வந்து அந்த 17 ரிமைண்டரா இல்லை 18 ரிமைண்டரான்னு கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஆர்டர் இருந்ததுன்னா ஸோ 17 பவர் 200 வந்து 201 வந்து இப்போ 18 டிவைட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரிமைண்டர் என்ன வரும்? 17 தான் வரும். ஓகே, சூப்பர். கிவ் அஸ் எனி அதர் क्वेश्चंस டு சால்வ். உமா, உங்களுக்கு சால்வ் பண்ற क्वेश्चंसா? 19 power 301 19 power 301 divided by 20. When 19 power 301 is divided by 20, find the remainder. Okay, super. So answer வந்து சொல்லிட்டீங்க, 19 தான் ஆன்சர். ஸோ ஏன் அப்படின்னா
ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த 19 20 வந்து கன்சிக்யூட்டிவ் நம்பரா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றீங்க. ஸோ கன்சிக்யூட்டிவ் நம்பர் தான். ஸோ அப்போ ஓகே, அடுத்து என்ன செக் பண்றீங்க? ஸோ அந்த 19ஓட பவர்ல இருக்கிறது ஆட் நம்பரா ஈவன் நம்பரான்னு பார்ப்பீங்க. இங்க 301 சொன்னோம். ஸோ ஆட் நம்பர் தான். ஸோ அப்போ ரிமைண்டர் வந்து 19 தான். சூப்பர், தேங்க்யூ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. If 50 liters of milk solution has 40% milk in it, then how much milk should be added to make it 60% in the solution? 50 லிட்டர் பால் கரைசலில் 40% பால் இருக்கிறது. கரைசலில் பாலின் அளவை 60% ஆக்க எவ்வளவு பால் சேர்க்க வேண்டும்? ஓகே, ஸோ கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ ஒரு 50 லிட்டர் வந்து பால் சொல்யூஷன், மில்க் சொல்யூஷன் இருக்கு. ஸோ அப்போ பாலோட தண்ணி தான் யூஸ்வலாக கலந்துருப்போம். ஸோ மில்க் அண்ட் வாட்டர் சொல்யூஷன் இருக்கு. ஸோ அதுல வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் தான் மில்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா 40% தான் வந்து மில்க். ஸோ அப்போ 40% மில்க் அப்படின்னா மிச்சம் 60% என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் கேஸ்ல மிச்சம் 60% வந்து நம்மளுக்கு என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் கேஸ்ல மிச்சம் 60% வந்து வாட்டரா இருக்கும் இல்லையா? ஓகே, அடுத்து என்ன சொல்றாங்க? ஸோ இதோட வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவா எவ்வளவு பாலை சேர்த்தீங்க அப்படின்னா பாலோட பர்சன்டேஜ் வந்து 60% ஆகும், தண்ணியோட பர்சன்டேஜ் வந்து 40% ஆகும் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இங்க என்ன பண்ணலாம்? ஒரு ஆன்சர் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சிலர் 30 10 சொல்லிட்டு ஸோ செக் பண்ணுவோம். உங்க ஆன்சர்ஸ்லாம் கரெக்டானு சொல்லிட்டு செக் பண்ணுவோம். வெயிட் பண்ணுங்க. சரி, இப்போ பாருங்களேன், 50 லிட்டர் சொல்யூஷன்ல வந்து 40% வந்து மில்க் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அப்போ 50யோட 40% எவ்வளோ? 10%னா வந்து 5. ஸோ அப்போ 40%னா 20 லிட்டர். ஸோ இப்போ 20 லிட்டர் வந்து என்ன இருக்குன்னு அர்த்தம்? 20 லிட்டர் வந்து பால் இருக்குன்னு அர்த்தம். கரெக்டா? ஸோ 20 லிட்டர்ஸ் ஆஃப் மில்க் இருக்கு. ஸோ 20 லிட்டர்ஸ் வந்து மில்க் இருக்கு அப்படின்னா ஸோ மிச்சம் 30 லிட்டர்ஸ், 50ல 20 போச்சு அப்படின்னா மிச்சம் 20 லிட்டர் வந்து அப்போ என்ன இருக்கும்? வாட்டர் இருந்திருக்கும். கரெக்டா? ஸோ மிச்சம் 20 லிட்டர் 30 லிட்டர் வந்து வாட்டர் இருந்திருக்கும். சரி, ஸோ இப்போ எப்படி வந்து பால் எக்ஸ்ட்ரா சேர்க்கறது மூலமா பாலோட பர்சன்டேஜ் தானே அதிகமாகும்? அவ பாலோட பர்சன்டேஜ் அது 60, அது சரி ஓகே. ஆனா முதல்ல வாட்டர் வந்து 60% இருந்தது. வாட்டர் வந்து முதல்ல எல்லாமே வந்து அப்படியே தானே இருக்கு, வாட்டர் பண்ணவே இல்லை இல்லையா? ஸோ அது எப்படி வந்து 40 ஆகுது? அந்த மாதிரி எதுவும் டவுட் இருக்கா உங்களுக்கு? வெயிட்டேஜ்ல சேஞ்ச் ஆகிறதுல எதுவும் டவுட் இருக்கா? கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் முடியல இல்லையா? இல்ல, டவுட் இல்ல. ஸோ ஆப்வியஸா வந்து அது வெயிட்டேஜ் தான், பர்சன்டேஜ்ங்கிறது வந்து வெயிட்டேஜ் தான். ஸோ அந்த சொல்யூஷன்ல இதோட பாலோட கண்டென்ட் வெயிட்டேஜ் வந்து கூட 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 கண்டிப்பா வந்து வாட்டரோட வெயிட்டேஜ் வந்து குறையதான் செய்யும். இது சரி, ஓகே. இப்போ பாருங்க, ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும்? இருபது லிட்டர் வந்து பால் இருக்கு. ஸோ மிச்சம் 30 லிட்டர் வந்து என்ன இருக்கு? தண்ணி இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஸோ இதோட வந்து என்ன சொல்றாங்க? எக்ஸ்ட்ராவா பால் தான் வந்து ஆட் பண்ண போறாங்க இல்லையா? ஸோ எக்ஸ்ட்ராவா எவ்வளோ லிட்டர்ஸ் ஆஃப் மில்க் ஆட் பண்ணலாம்? ஸோ மேல வந்து மில்க், டினாமினேட்டர்ல வந்து வாட்டர். ஸோ அந்த மில்க் அண்ட் வாட்டரோட ரேஷியோ வந்து ஃபர்ஸ்ட் கேஸ்ல 20 and 30, 20 liters ஆஃப் மில்க் அண்ட் 30 liters ஆஃப் வாட்டர். ஸோ அதுல இன்னும் பால்ல வந்து எக்ஸ்ட்ராவா இன்னும் எவ்வளோ லிட்டர்ஸ் ஆஃப் பாலை சேர்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரேஷியோ வந்து என்னவா மாறணும்? மில்க் அண்ட் வாட்டரோட ரேஷியோ முதல்ல வந்து 20-30 இருக்குது, அதாவது 40-60 இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா சம் லிட்டர்ஸ் ஆஃப் மில்க் ஆட் பண்ணும்போது 60-40 மாறிடுது இல்லையா? கரெக்டா? 60-40 மாறிடுது. கரெக்டா? ஓகே, ஸோ இப்போ கேன்சல் பண்ணுங்க. ஸோ கேன்சல் பண்ண என்ன வரும்? இது வந்து 3 டைம்ஸ், இது வந்து 2 டைம்ஸ். ஸோ நம்ம ஒன்றும் இல்லை, இங்கே வந்து இந்த ஈக்குவேஷன் புரியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒன்றும் இல்லை, மில்க் அண்ட் வாட்டரோட ரேஷியோ. ஸோ மில்க் அண்ட் வாட்டர் ரேஷியோ ஃபர்ஸ்ட் கேஸ்ல நம்மளுக்கு கொடுத்துருக்க கேஸ்ல என்ன சொல்றான்? 20 லிட்டர் மில்க் இருக்குன்னு சொல்றான், 30 லிட்டர் வாட்டர் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அந்த மில்க் அண்ட் வாட்டர் ரேஷியோ வந்து எப்படி மாறுது? 60-40 மாறுது. எதனால 60-40 மாறுது? எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் மில்க் சேர்க்கறதுனால. ஸோ எவ்வளவு மில்க் சேர்க்கிறோம் எவ்வளவுன்னு தெரியாது. ஸோ அதனால வந்து அது எக்ஸ் எடுத்திருக்கோம், பிளஸ் எக்ஸ். ஸோ பிளஸ் எக்ஸ் லிட்டர்ஸ் ஆஃப் மில்க் சேர்க்கும் போது ரேஷியோ வந்து 60-40, அதாவது 3:2 மாறிடுது. ஸோ இப்போ என்ன பண்ணுங்க? இப்போ வந்து ஈக்குவேஷன் வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ ஈக்குவேஷனை கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும்? 40 liters of 40 plus 2x is equal to
90 அப்படின்னு இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ 2x இஸ் ஈக்குவல் டு 90 மைனஸ் 40 பிளஸ் 40 வந்து இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் 40. ஏன்னா வந்து எப்பயுமே என்னது ஈக்குவேஷனை வந்து சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா நம்பர்ஸ் எல்லாம் வந்து ஒரு பக்கம் கொண்டு போகணும், வேரியபிள்ஸ் எல்லாம் ஒரே பக்கம் வச்சுக்கணும். அப்பதான் வந்து ஈக்குவேஷன் வந்து சிம்பிளிஃபை பண்ண முடியும் இல்லையா? ஸோ அப்போ 90 மைனஸ் 40 வந்து 50 அப்படின்னு ஆயிருக்கும். ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25. எதுமா 40? எந்த 40 கேக்குறீங்க செல்வி? இந்த 40 கேக்குறீங்களா? இந்த 60 டிவைட் பை 40 அந்த 40 கேக்குறீங்களா இல்ல இந்த 40 கேக்குறீங்க? 60 டிவைட் பை 40. நீங்க வந்து பால் வந்து 60% பால் இருக்கு அப்படின்னா மிச்சம் இருக்க 40% தானே தண்ணி இருக்கணும். மொத்தம் 100% சொல்லு. ஓகேமா, ஓகே, தேங்க்யூ. ஸோ யாருக்கு வந்து டவுட் இருக்கா இந்த ஈக்குவேஷன் வைஸ் சால்வ் பண்றது? தேங்க்யூமா, தேங்க்யூ செல்வி. பவித்ரா என்ன கேட்டிருக்கீங்க? எஸ் தாரிக், நான் உங்களுக்கு சால்வ் பண்றேன். அதுக்கு முன்னாடி பவித்ரா, மில்க் வந்து 45 லிட்டர் ஃபார் 60%. ஆன்சர் சொல்றீங்களா பவித்ரா? எஸ், பால் வந்து கண்டிப்பா வந்து 45 லிட்டர்ஸ் இருந்திருக்கணும். எக்ஸ்ட்ராவா 25 லிட்டர்ஸ் ஆட் பண்ணீங்க. முதல்ல 20 லிட்டர்ஸ் இருக்கு, இப்போ 25 லிட்டர்ஸ் ஆட் பண்ணீங்கன்னா 45 லிட்டர்ஸ். ஓகே 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 ஓகேமா. ஓகே, ஸோ கொஸ்டின் ரிப்பீட் பண்ணணும் கேட்டிருந்தீங்க இல்லையா? சரி, ஸோ திருப்பி சொல்றேன். ஸோ அந்த சொல்யூஷன்ல வந்து 50 லிட்டர்ஸ் ஆஃப் ஒரு சொல்யூஷன் இருக்கு. ஸோ அந்த சொல்யூஷன் வந்து 40% வந்து மில்க், 60% வந்து வாட்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ அந்த 50 லிட்டரோட 40% எவ்வளோ? 50 லிட்டரோட 40%. 50 லிட்டரோட 10% வந்து 5 லிட்டரு. ஸோ அப்போ 40% அப்படின்னா இன்டூ 4. ஸோ 5 4 5 4 சார் 20. ஸோ அப்போ பாலோட கண்டென்ட், மொத்த கண்டென்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20 லிட்டர் இல்லையா? ஸோ பாலோட கண்டென்ட் வந்து 20 லிட்டர். ஸோ அப்போ மொத்தம் 50 லிட்டர்ல பால் 20 லிட்டர் போயிடுச்சுன்னா மிச்சம் 30 லிட்டர் என்ன இருக்கும்? மிச்சம் என்ன 30 லிட்டர் என்ன இருக்கும்? தண்ணி தான் இருக்கும். ஏதோ ஒன்று சொல்யூஷன்ல, பால் சொல்யூஷன் தண்ணி தான் சேர்ப்பாங்க இல்லையா? ஸோ மிச்சம் 30 வந்து தண்ணின்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ மில்க் அண்ட் வாட்டரோட ரேஷியோ, வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 டிவைடட் பை 30 அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த 20 டிவைடட் பை 30, அதாவது 40% into 60% வந்து என்னவா மாத்த சொல்லியிருக்காங்க அப்படின்னா 60-40 மாத்திருக்காங்க. 60-40 எப்படி மாத்திருக்காங்க? பால் வந்து 60% வெயிட்டேஜும், மில்க் தண்ணி வந்து 40% வெயிட்டேஜும் மாத்திருக்காங்க. எப்படி மாத்திருக்காங்க? எக்ஸ்ட்ராவா பால்ல வந்து சேர்க்கறது மூலமா. இப்போ எக்ஸ்ட்ராவா எவ்வளவு பால் சேர்க்கிறாங்க அப்படிங்கறத அவங்க சொல்லல. ஸோ அதை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம். அதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம். 30 டிவைடட் பை 30ல நாளுக்கு மட்டும் சம் எக்ஸ் வந்து எக்ஸ் லிட்டர்ஸ் மட்டும் சம் எக்ஸ் லிட்டர் சேர்றதுனால ரேஷியோ வந்து 60 இருக்கு. 60-40. ஸோ அதுதான் வந்து 20 divided by 60 divided by 40. ஸோ இந்த மில்க் அண்ட் வாட்டரோட ரேஷியோ வந்து நம்ம இங்க பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் கன்சல்ட் பண்றீங்க, வந்து சால்வ் பண்றீங்க. புரிஞ்சுதா? ஜனனி, ரேணுகா தேவி, மேல யாரோ ஒருத்தர் கேட்டிருந்தீங்க, தாரிக் நினைக்கிறேன். இப்ப புரிஞ்சுதா? கொஞ்சம் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க கேட்டவங்க. ஓகேவா தாரிக்? ஓகே ஓகே வந்துச்சு. இப்போ இந்த கொஸ்டின் பாருங்களா, இந்த கொஸ்டின் வந்து இவ்வளோ இப்படி வந்து இப்படிதான் சால்வ் பண்ணுமா அப்படின்னு யோசிச்சீங்கன்னா அப்படிதான் சால்வ் பண்ணும் அப்படின்னு இல்லை. எதுவுமே பெண்ணை யூஸ் பண்ண விடாம பண்ணாம கொஞ்சம் லாஜிக்கலா வந்து யோசிச்சீங்க அப்படின்னா ஆன்சர் வந்துடும். ஸோ என்ன லாஜிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க நீங்க பால் தானே வந்து எக்ஸ்ட்ரா சேர்க்குறீங்க, கரெக்டா? மில்க் தான் வந்து ஆட் ஆயிருக்கு. ஆனா வந்து எது ஆட் ஆகல, எதுல வந்து எந்த சேஞ்சும் இல்லை. வாட்டரோட கண்டென்ட்ல வந்து ஏதாவது சேஞ்ச் இருக்கா? வாட்டரோட கண்டென்ட்ல ஏதாவது சேஞ்ச் இருக்கா? இல்ல. ஸோ வாட்டரோட கண்டென்ட்ல எந்த சேஞ்சும் இல்லை. ஸோ வாட்டர் வந்து முதல்ல எவ்வளவு இருந்தது? ஸோ வாட்டர் வந்து முதல்ல 30 லிட்டர்ஸ் இருந்ததா? அகைன் அதே சேம் 30 லிட்டர் தானே வந்து செகண்ட் கேஸ்ல இருக்க போது. ஏன்னா பால் மட்டும் தான் எக்ஸ்ட்ரா சேர்க்க போறீங்க. ஸோ அப்போ ரெண்டாவது கேஸ்லயும் அதே 30 லிட்டர் தான் ஆசிட்ஸ் வந்து ப்ரிவைல் ஆக போகுது. ஸோ அப்போ இங்க செகண்ட் கேஸ்ல தண்ணியோட பர்சன்டேஜ் எவ்வளோ? 60% பால்னு சொல்றாங்க. ஸோ அப்போ மிச்சம் 40% தான் என்ன இருக்கணும்? தண்ணி இருக்கணுமா? கரெக்டா? ஸோ அப்போ இந்த 30 லிட்டர் இருக்கு பாத்தீங்களா? ஸோ இந்த 30 லிட்டர் தான் வந்து எவ்வளவு பர்சன்டேஜ்னு சொல்லலாம்?
40% சொல்லலாமா? கரெக்டா? இந்த 30 லிட்டர் தான் வந்து 40% சொல்லலாமா? ஓகே. ஸோ அப்போ அந்த சொல்யூஷன் அந்த ரெண்டாவது கேஸ்ல இருக்குல்ல 40% கண்டென்ட் வந்து 30 லிட்டருக்கு சமம் அப்படின்னா ஸோ அப்போ 100% எவ்வளவுக்கு சமமா இருக்கும்? 40% வந்து 30 லிட்டர் அப்படின்னா ஸோ அப்போ 100% எவ்வளோ? ஸோ 40% 30 லிட்டர் இல்லையா? ஸோ 40 வந்து எதால பெருக்குனா வந்து 100 ஆகும்? 2.5 2.5 மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 100 ஆயிரும். ஸோ ஒரு ஈக்குவேஷன்ல ஒரு பக்கம் மட்டும் ஒரு நம்பரால மல்டிப்ளை பண்ணி இன்னொரு பக்கம் அது மல்டிப்ளை பண்ணாம இருக்க கூடாது இல்லையா? ஸோ அப்போ இந்த பக்கமும் 2.5 மல்டிப்ளை பண்ணுங்க. நான் ஒன்றும் இல்லை 40% 100% கன்வெர்ட் பண்றதுக்கு ஷார்ட்கட் சொல்றேன். 1% is equal to 30/40. அடுத்து 100% is equal to 30/40 into 100. அப்படி பண்றதுக்கு பதில் ஸோ 40 நீங்க 100 மாத்தணும் அவ்வளவுதான் இல்லையா? ஸோ 40 எதால மல்டிப்ளை பண்ணா 100 மாறும் பாருங்க. ஸோ 2.5 மல்டிப்ளை பண்ணா 100 மாறும். ஸோ அப்ப இந்த பக்கமும் 2.5 மல்டிப்ளை பண்ணுங்க. 30 into 2.5 75 லிட்டர்ஸ். ஓகே. ஸோ அப்போ பாருங்க முதல்ல 50 லிட்டர்ஸ் இருந்தது. ஸோ இப்போ எவ்வளவு லிட்டர்ஸ் ஆயிடுச்சு? மொத்த சொல்யூஷன் 75 லிட்டர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்போ எவ்வளவு டிஃபரன்ஸ்? 25 லிட்டர் டிஃபரன்ஸ். ஸோ அப்போ அந்த 25 லிட்டர் வந்து யார்கிட்ட இருந்து தான் வந்துச்சு? எது மூலமா தான் அந்த 25 லிட்டர் எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிருக்கு? மில்க் மூலமா தான். சூப்பர். ஓகேவா? புரிஞ்சுதா? எதுவும் டவுட் இருக்கா? தங்கமணி ஷார்ட்கட் ஒன்றும் இல்லைம்மா. இங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 50 லிட்டர் மில்க் சொல்யூஷன் இருக்கு. அதுல வந்து 40% பால் இருக்கு. ஸோ மிச்சம் வந்து 60% வந்து தண்ணி இருக்கு. அது வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் அதோட இன்னும் எக்ஸ்ட்ராவா எவ்வளவு பால் ஆட் பண்றது மூலமா பாலை வந்து 60% மாற்ற முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த பாலை ஆட் பண்றது மூலமா பாலோட வெயிட்டேஜை கூட்டுறீங்க. ஆனா தண்ணியோட அந்த கண்டென்ட் இருக்கு பாத்தீங்களா? ஸோ அந்த தண்ணியோட கண்டென்ட்ல வந்து எதுவும் மாத்துனீங்களா? ஸோ 50 லிட்டர்ல வந்து 40% பால் அப்படின்னா ஸோ மிச்சம் 60% தண்ணி. ஸோ அந்த 60% வந்து 50 லிட்டருக்கு எவ்வளவு சமம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 30 லிட்டர் 30 லிட்டர்ஸ். ஸோ 60% ஆஃப் தி 50 லிட்டர் வந்து 30 லிட்டர். ஸோ 30 லிட்டர்ஸ் வந்து வாட்டர். ஸோ அந்த 30 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர்ல வந்து ஏதாவது சேஞ்ச் வந்து நீங்க இன்ட்ரடியூஸ் பண்றீங்களா? எந்த ஒரு சேஞ்சும் நம்ம பண்ற போறதுல அது அப்படியே தான் இருக்கு. ஸோ அந்த 30 லிட்டர்ஸ் தான் செகண்ட் கேஸ்ல வாட்டரோட வெயிட்டேஜ் எவ்வளோ? செகண்ட் கேஸ்ல 40% கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ப அந்த 40% தான் 30 லிட்டர் அப்படின்னா 100% எவ்வளவு வரும்? 100% 75 லிட்டர். ஓகேவா? ஸோ முதல்ல இப்ப 50 லிட்டரா இருந்தது, இப்ப எவ்வளவு ஆயிடுச்சு? 75 லிட்டர் ஆயிடுச்சு. ஸோ அப்ப மிச்சம் இருக்க அந்த 25 லிட்டர் வந்து எது மூலமா தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பால் சேர்க்கிறது மூலமா தான். 25 லிட்டர் பால் புரிஞ்சதா உங்களுக்கு? யாருக்கு டவுட் இருக்கா? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 4 years ago, Somu's age was 3/4 times that of Ramu. 3/4 times that of Ramu. 4 years hence, Somu's age will be 5/6 times that of Ramu. What present age of Somu? What is the present age of Somu? Okay. 4 ஆண்டுகளுக்கு முன்பு சோமுவின் வயது ராமுவின் வயதை விட 3/4 மடங்காக இருந்தது. 4 வருடத்திற்கு பின் சோமுவின் வயது ராமுவின் வயதை போல் 5/6 மடங்காக இருக்கும். சோமுவின் தற்போதைய வயது என்ன? ஓகேவா? கொஸ்டின் புரிஞ்சுதா? ஸோ கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 4 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ 4 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா ஸோ 4 வருஷத்துக்கு முன்னாடி சோமுவோட வயசு வந்து ஸோ 3/4 டைம்ஸ் ஆஃப் ராமு. ஓகேவா? ஸோ 4 years பிஃபோர், 4 வருஷத்துக்கு முன்னாடி. சரி. ஸோ அப்போ 4 வருஷத்துக்கு முன்னாடி சோமு டிவைடட் பை ராமு வந்து என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோமு அண்ட் ராமுவோட ரேஷியோ வந்து 3/4 இருந்திருக்கும். ஓகே. சரி. அடுத்த டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க? 4 வருஷத்துக்கு அப்புறம் சோமுவோட வயசு வந்து 5/6 ஆஃப் ராமு. அதாவது 4 வருஷத்துக்கு அப்புறம் உள்ள சோமு அண்ட் ராமுவோட ஏஜ் வந்து என்ன ரேஷியோல இருந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5/6.
ஓகேவா, புரிஞ்சுதா? சரி. ஸோ இங்க இந்த கொஸ்டின் வந்து ஆக்சுவலா வந்து யூஸ்வலா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு லென்த்தியான ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி அப்படி சிம்பிளா அப்படி வந்து ஆன்சர் எடுப்போம். ஸோ ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி ஆன்சர் எடுக்கிறதுக்கு பதில் சிம்பிளா யோசிங்களேன். ஸோ இங்க என்ன யாரோட ஏஜ் கேட்டிருக்காங்க? சோமுவோட பிரசன்ட் ஏஜ் தான் வந்து இங்க ஆப்ஷன்ல இருக்க நாலு வேல்யூல ஏதோ ஒரு வேல்யூ வந்து சோமுவோட பிரசன்ட் ஏஜுக்கான ஆன்சர். ஸோ அப்ப சோமுவோட பிரசன்ட் ஏஜ் வந்து 16 இருந்தா சோமுவோட 4 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வயசு என்னவா இருக்கும்? 12 இருக்குமா? 12 இருக்குமா? சோமுக்கோட 4 வருஷத்துக்கு அப்புறம் உள்ள வயசு வந்து அப்ப 20 இருக்குமா? 20. ஸோ அதே மாதிரி 20 இருந்ததுன்னா 16 24, இங்க வந்து 24 32, இங்க வந்து 28 36. ஓகேவா? சோ இங்க நம்ம கொடுத்திருக்க டேட்டா பாருங்களேன். சோ டேட்டா என்ன கொடுத்திருக்கான்? 4 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சோமு அண்ட் ராமு தானே, சோமு அண்ட் ராமுவோட ஏஜஸ் ரேஷியோ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3:4. ஸோ 3:4 அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ சோமுவோட 4 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வயசு கண்டிப்பா வந்து 3ஓட பெருக்கி 3ஓட மல்டிபிளா தான் இருக்கணுமா? அதே மாதிரி ராமுவோட 4 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வயசு வந்து 4ஓட மல்டிபிளா தான் இருக்கணும். ஸோ ரேஷியோட அர்த்தமே அதுதான் இல்லையா? ஸோ 3:4 இருந்ததுன்னா சோமு அண்ட் ராமுவோட ஏஜஸ், ஸோ அப்ப அவங்களோட வயசு வந்து 3H and 4H இருந்திருக்கணும். ஸோ அவங்களோட வயசு வந்து 3H and 4H அப்படின்னா ஸோ அப்ப சோமுவோட 4 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வயசு வந்து கண்டிப்பா 3ஓட மல்டிபிளா தான் இருக்கணும். அதே மாதிரி சோமுவோட 4 வருஷத்துக்கு அப்புறம் உள்ள வயசு வந்து கண்டிப்பா 5ஓட மல்டிபிளா தான் இருக்கணும். கரெக்டா? ஸோ சோமுவோட 4 வருஷத்துக்கு அப்புறம் உள்ள வயசு வந்து 5ஓட மல்டிபிளா தான் இருக்கணும். ஸோ இதுதான் வந்து ஹிண்ட். ஸோ அந்த மாதிரி ஸோ 4 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வயசு வந்து 3ஆல டிவைட் ஆகிற மாதிரியும் 4 வருஷத்துக்கு அப்புறம் உள்ள வயசு வந்து 5ஆல டிவைட் ஆகிற மாதிரி என்ன ஆப்ஷன் தான் இருக்கு? சாரி, ஆப்ஷன் ஏ மட்டும் தான் இருக்கு. கரெக்டா? ஆப்ஷன் ஏ தான் வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி 12, 4 வருஷத்துக்கு அப்புறம் 20 இருக்கு. ஸோ அதுதான் 3 and 5ஓட மல்டிபிள்ஸா இருக்கு. கரெக்டா? ஆப்ஷன் பி இல்லமா, ஆப்ஷன் ஏ தான் செல்வி. ஆப்ஷன் பி இல்ல, ஆப்ஷன் ஏ தான். அப்பர்னா அகைன் ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர், ஆப்ஷன் பி இல்ல. ஓகேவா, புரிஞ்சுதா? இது டவுட் இருக்கா யாருக்கும் இந்த क्वेश्चन திருப்பி சொல்லணுமா? ஓகேவா, நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? அண்டர்ஸ்டுட். நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம்ல யாருக்கும்? அடுத்த क्वेश्चन பாருங்க. டைம் அண்ட் क्वेश्चन. क्वेश्चन A can do. ஏங்கிறது வந்து ஒரு சம் அப்போஸ்ட்ரோபி. ஜெனரல் ஏ இல்ல, அட்ஜெக்டிவ் இல்ல, ஜெனரல் சாரி ஏ. A can do a piece of work in 10 days and B can do the same work in 12 days. How long will they take to finish the work if both work to? A ஆல் ஒரு வேலையை 10 நாட்களில் செய்ய முடியும், மேலும் B ஆல் அதே வேலையை 12 நாட்களில் செய்ய முடியும் எனில் இருவரும் இணைந்து வேலை செய்தால் அந்த வேலையை முடிக்க அவர்களுக்கு எவ்வளவு காலம் ஆகும்? ஓகே, ஸோ இதான் வந்து கொஸ்டின். ஸோ இப்போ இந்த கொஸ்டின் டைம் அண்ட் ஒர்க் கொஸ்டின் வந்து எப்படி அப்ரோச் பண்றது? அருணா 5/11 ஆன்சர் சொல்லிட்டீங்களா? ஓகே, அது கரெக்டாக செக் பண்ணுவோமா? வெயிட் பண்ணுங்க. ஸோ இந்த டைம் அண்ட் ஒர்க் கொஸ்டின்ல எப்படி என்ன பண்றது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க என்ன தெரிஞ்சிருக்கணும்னா, ஒருத்தர் வந்து ஒரு வேலையை சர்டைன் டேஸ்ல ஒரு குறிப்பிட்ட நாட்கள்ல வந்து முடிக்க முடியுது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஏ வந்து ஒரு வேலையை முடிக்க அந்த முழு வேலையை முடிக்க 10 நாட்கள் எடுத்துக்கிறாரு முழு வேலைக்கு அப்படின்னா, ஸோ ஒரு நாள்ல எவ்வளோ வேலையை முடிச்சிருப்பாரு, ஒரு நாள்ல எவ்வளவு வேலையை முடிச்சிருப்பாரு அப்படிங்கிறது எவ்வளவு வரும்? ஒரு நாளோட அவர் எவ்வளவு வேலையை முடிச்சிருப்பாரு அப்படின்னா 10ல் ஒரு பங்கு முடிச்சிருப்பாரு, 1/10 ஆஃப் தி ஒர்க்கை முடிச்சிருப்பாரு. இங்க என்ன விஷயம் அப்படின்னா, இன்னொரு விஷயம்,
அவரோட எல்லா நாளோட எஃபிஷியன்சியும் ஒவ்வொரு நாளும் அவரோட சேம் எஃபிஷியன்சியோட ஒர்க் பண்ணுவாரு அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ அது வந்து அசம்ஷன். கண்டிப்பா வந்து அதை அசியூம் பண்ணாதான் நம்ம வந்து டைமோட கொஸ்டின்ஸே சால்வ் பண்ண முடியும். அவர் த்ரூ அவுட் அந்த மொத்த வேலையை முடிக்கிற வரைக்கும் அவரால் எவ்வளவு எஃபிஷியன்சியோட வேலை செய்ய முடியுமோ அந்த எஃபிஷியன்சி வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். ஒரு நாளைக்கு வந்து பெட்டர் எஃபிஷியன்சி, இன்னொரு நாளைக்கு வந்து கம்மியான எஃபிஷியன்சி அப்படின்னு இருக்காது. த்ரூ அவுட்டா கான்ஸ்டன்டான எஃபிஷியன்சியோட ஒர்க் பண்ணுவார். ஸோ அப்போ 10 நாள்ல ஒரு வேலையை முடிக்க முடியுது அப்படின்னா அப்போ ஒரு நாள்ல எவ்வளவு வேலையை முடிச்சிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 10ல் 1 பங்கு 1/10 முடிச்சிருப்பாரு. ஓகேவா? ஸோ அடுத்து பி, இது வந்து என்ன சொல்லுவோம்னா எஃபிஷியன்சின்னு சொல்லுவோம். ஸோ எஃபிஷியன்சி அப்படின்னா ஒன்றும் இல்லை, வித் ரெஸ்பெக்ட் டு டைம் how much units of work, how much units or how much part of work you have completed. அதுதான் வந்து எஃபிஷியன்சி. ஸோ அப்போ நம்ம இங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா பர் டே எஃபிஷியன்சி, 1 days எஃபிஷியன்சி. ஏன்னா வந்து 1 டேனா ஒரு நாள்ல எவ்வளவு பங்கு முடிச்சிருக்காரு. ஸோ அப்போ வித் ரெஸ்பெக்ட் டு டைம் வந்து ஒர்க்கை டிஃபைன் பண்றது தான் வந்து எஃபிஷியன்சி இல்லையா? ஸோ அப்போ ஒரு டேவோட எஃபிஷியன்சி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1/10. ஓகேவா? ஸோ அடுத்து பி வந்து 12 நாள்ல ஒரு வேலையை முடிக்கிறாரு இல்லையா? ஸோ 12 நாள்ல ஒரு வேலையை முடிக்கிறாரு, அந்த முழு வேலையை முடிக்கிறாரு அப்படின்னா ஸோ ஒரு நாள்ல எவ்வளவு வேலையை முடிச்சிருப்பாரு? ஆமாமா, எக்ஸாம்ல கொஸ்டின் தமிழ்ல இருக்கும், கண்டிப்பா தமிழ்ல இருக்கும். ஒரு நாள்ல எவ்வளவு வேலையை முடிச்சிருப்பாரு அப்படின்னா 12ல் 1 பங்கு முடிச்சிருப்பாரு. ஓகேவா? ஸோ பி வந்து ஒரு நாள்ல 12ல் 1 பங்கு வேலையை முடிச்சிருப்பாரு. ஏ அண்ட் பி சேர்ந்து இப்போ வந்து ஒன்னா வேலை செய்யறாங்க இல்லையா? ஸோ அப்போ ஏ அண்ட் பி சேர்ந்தாங்கன்னா ஒரு நாள்ல எவ்வளோ பார்ட், எவ்வளோ பங்கு வேலையை முடிச்சிருப்பாங்க, எவ்வளோ பகுதி வேலையை முடிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பகுதி வேலையை முடிச்சிருப்பாங்க? ஸோ 1/10 + 1/12. ஏ வந்து 10ல் 1 பங்கு வேலையை முடிப்பாரு, பி வந்து 12ல் 1 பங்கு வேலையை முடிப்பாரு. ஸோ அப்போ 2 பேரும் சேர்ந்தாங்க அப்படின்னா ஸோ 1/10 + 1/12. ஸோ 2 ஃப்ராக்ஷன் வந்து நீங்க ஆட் பண்ணணும் அப்படின்னா டினாமினேட்டர் என்ன பண்ணணும்? நீங்க டினாமினேட்டரை சேமா மாற்றணும். டினாமினேட்டர் சேமா மாற்றணும் அப்படின்னா நம்மளுக்கு ஆப்வியஸா அது ரெண்டோட காமன் மல்டிபிள் தான் போகணும். ஸோ காமன் மல்டிபிள் லீஸ்ட் காமன் மல்டிபிள் போனீங்க, எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கால்குலேஷன் ஈஸி. ஸோ அதனால எல்சிஎம் பார்ப்போம். 10 12ஓட எல்சிஎம் என்ன? 60. 10 12ஓட எல்சிஎம் வந்து 60. ஸோ 60ல் எத்தனை 10 இருக்கு? 6 10 இருக்கு. ஸோ அப்போ 6 × 1 6 பிளஸ். ஸோ 60ல் எத்தனை 12 இருக்கு? 5 12 இருக்கு. ஸோ அப்போ 5 × 1 5. ஸோ அப்போ ஏ அண்ட் பி 2 பேரும் சேர்ந்தாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஏ அண்ட் பி வந்து 2 பேரும் சேர்ந்தாங்க அப்படின்னா ஸோ ஒரு நாளைக்கு எவ்வளவு வேலையை முடிச்சிருப்பாங்க? 11/60 வேலையை முடிச்சிருப்பாங்க. கரெக்டா? 11/60 பங்கு வேலையை முடிச்சிருப்பாங்க. ஒரு நாளோட வேலை 1 days எஃபிஷியன்சி. ஓகே. ஸோ அப்போ 2 பேரோட ஒரு நாள் வேலை தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஸோ அவங்க மொத்தம் எத்தனை நாட்கள் எடுத்துக்குவாங்க அந்த வேலையை முடிக்கிறதுக்கு மொத்தம் எத்தனை நாட்கள் எடுத்துக்குவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ இதோட தலைகிலி, அந்த 1 days ஒர்க்கோட தலைகிலி தான் மொத்தம் எடுத்துக்கிற நாட்கள். ஸோ இப்போ மொத்தம் எடுத்துக்கிற நாட்கள் வந்து என்னவா இருக்கும்? 60/11 நாட்கள், டேஸ். ஓகேவா? ஸோ ஏன்னா ஆல்ரெடி அங்க பார்த்தோம் இல்லையா? ஸோ ஒரு நாளோட ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு மொத்தம் எவ்வளோ ஒர்க், எவ்வளோ டைம் எடுத்துக்கிறாங்களோ அதோட இன்வர்ஸ் தான், அதோட தலைகீழி தான் ஒரு நாள் அவங்க முடிக்கிற பங்கு அப்படின்னு பார்த்தோம். ரெண்டும் தலைகீழி, எது ரெண்டும் இன்வர்ஸ் டு ஈச் அதர் அப்படின்னா டைம் டேக்கன் டு கம்ப்ளீட் த ஹோல் ஒர்க்கும் பார்ட் 1 days ஒர்க்கும் 1 days ஒர்க்கும் வந்து இன்வர்ஸ் டு ஈச் அதர். ஓகேவா? ஸோ 10 மொத்த வேலையை முடிக்கிறது இங்க 10, தான் இங்க ஒரு நாள் வேலை வந்து 1/10 அப்படின்னு ஆச்சு. ஸோ அதே மாதிரி இங்க நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? ஏ அண்ட் பி பேரும் சேர்ந்து பங்கா எவ்வளவு பார்ட் ஆஃப் ஒர்க்கை முடிப்பாங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்கோம், 11/60. ஸோ அப்ப மொத்தம் அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு நாள்ல முடிப்பாங்க அப்படின்னா 60/11 நாட்கள். ஓகேவா? ஆமாமா, டோட்டல் ஒர்க் வந்து 60. அருணா, டோட்டல் ஒர்க் வந்து 60 யூனிட்ஸ் ஆஃப் ஒர்க் வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். அதுல 11 யூனிட்ஸ் ஆஃப் ஒர்க்கை வந்து நீங்க அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு நாள்ல பண்ணிருப்பாங்க. ஸோ அப்போ 5 நாள்ல வந்து எவ்வளவு முடிச்சிருப்பாங்க? 55/60 முடிச்சிருப்பாங்க. கரெக்டா? ஸோ 55/60 முடிச்சிருப்பாங்க. ஸோ மிச்சம் வந்து எவ்வளவு இருக்கும்? 5/60 இருக்கும். ஸோ அந்த 5/60 வந்து என்ன எஃபிஷியன்சில அந்த மிச்சம் இருக்க 5/60 வந்து அவங்க வந்து பண்ணணும். ஸோ 5/60 வந்து எவ்வளவு நாள்ல பண்ணுவாங்க? ஸோ மொத்த வேலையை முடிக்கிறதுக்கு வந்து 60/11 இல்லையா? ஸோ அப்போ × 60/11. ஸோ அப்போ கேன்சல் பண்ணீங்கன்னா 5/11.
5/11 ஆஃப் அ டே. ஸோ மொத்தம் வந்து 5/11 ஆஃப் தி டே. ஸோ கால்குலேஷன் வந்து நீங்க யோசிக்கிறது கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் அந்த இன்வர்ஸ் லாஜிக் வந்து சொன்னோம். ஸோ எது ரெண்டும் இன்வர்ஸ் டு ஈச் அதர், எது ரெண்டும் தலைகீழி அப்படின்னா தனக்கு தானே மொத்த வேலையை முடிக்கிறதுக்கு எவ்வளவு நாட்கள் எடுத்து சொல்றாங்களோ அதோட தலைகீழி தான் ஒரு நாளுக்கான வேலை. ஸோ அதே மாதிரி ஒரு நாளுக்கான வேலையோட தலைகீழி தான் மொத்தம் எவ்வளவு நாட்கள் எடுத்துப்பாங்க அந்த வேலையை முடிக்கிறது அப்படிங்கிறது. ஓகேவா, புரிஞ்சுதா? ஸோ ஆன்சர் வந்து 60/11 ஆர் 5/11. ஸோ இதை மிக்சட் ஃப்ராக்ஷனா மாத்துறீங்க. ஸோ மிக்சட் ஃப்ராக்ஷனா மாத்துறீங்கன்னா 60 11ஆல டிவைட் பண்ணும்போது 11 5s are 55 பிளஸ் ரிமைண்டர் வந்து ஒரு 5 இருக்கும். இல்லம்மா இதை விட்டுருங்க ரேணுகா தேவி, இது வேண்டாம், இதை யோசிக்க வேண்டாம். நீங்க வந்து ஜென்ரலா வந்து என்ன பண்ணுங்க, எது ரெண்டும் வந்து இன்வர்ஸ் டு ஈச் அதர் அப்படின்னா பர் டேஸ் ஒர்க்கும் 1 days ஒர்க்கும் டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் டேக்கன் டு கம்ப்ளீட் த ஒர்க்கும் இன்வர்ஸ் டு ஈச் அதர். தே போத் ஆர் இன்வர்ஸ் டு ஈச் அதர். ஸோ அப்போ 1 days ஒர்க் வந்து 11/60 அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் டேக்கன் டு கம்ப்ளீட் த ஒர்க் வந்து 60/11 அதோட இன்வர்ஸ். ஓகேவா, புரிஞ்சுதா? ரேணுகா தேவி உங்களுக்கு புரிஞ்சுதா? ரேணுகா தேவி நீங்க ரிப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து ப்ரொசீட் ஆகலாம். நோ சார் அகைன் சார். எந்த இடமும் புரியல, எந்த ஸ்டெப்ல இருந்து புரியல? 55/60ங்கிறது ஒண்ணும் இல்லம்மா, ஒரு நாள்ல வந்து அவங்க வந்து எவ்வளவு வேலையை முடிச்சிருக்காங்க, ஒரு நாள்ல வந்து அவங்க 60ல 11 பங்கு வேலையை முடிச்சிடுறாங்க. அப்ப 2 நாள்ல எவ்வளவு பங்கு வேலையை முடிப்பாங்க? 2 நாள்ல 22/60 கரெக்டா? 2 நாள்ல 22/60. 3 நாள்ல எவ்வளவு முடிப்பாங்க? 33/60. 4 நாள்ல எவ்வளவு முடிப்பாங்க? 44/60. 5 நாள்ல எவ்வளவு முடிப்பாங்க? 55/60. ஓகேவா? ஸோ அப்போ 5 நாள்ல வந்து 5 டேஸ்ல அவங்க வந்து 55/60 வேலையை முடிச்சிருப்பாங்க. ஸோ மிச்சம் எவ்வளவு வேலை இருக்கும்? அடுத்து 6வது நாள்ல 6 டேஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா 66/60 ஆயிரும். ஸோ 66/60 அப்படின்னா நம்மளுக்கு தேவையானதை விட எக்ஸ்ட்ரா, நம்மளுக்கு வந்து 60/60 மொத்த வேலையை முடிக்கிறது தானே. ஸோ மொத்தம் 60/60 தான் நம்மளுக்கு வேணும். ஸோ எக்ஸ்ட்ராவா போகுது 66/60ன்னு சொல்லுது. ஸோ அப்போ அந்த 6வது நாளுக்குள்ளே 6வது நாள்ல சம் டைம் கொஞ்ச நேரம் முழுசா இல்லாம அந்த முழு நாட்கள் எடுத்துக்காம பகுதி நாட்கள்லயே வந்து நாள்லயே வந்து வேலையை முடிச்சிருவாங்க அப்படிங்கறதும் அதுக்கு அர்த்தம். ஸோ அப்ப எவ்வளவு வேலை இன்னும் மிச்சம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 5/60 வேலை மிச்சம் இருக்கு. 5/60 பார்ட் ஆஃப் தி ஒர்க் வந்து மிச்சம் இருக்கு. ஸோ மொத்தம் இன்னும் ஒரு நாள்ல மொத்தமா எவ்வளவு வேலையை முடிக்க முடியும்? 11/60 வேலையை வந்து முடிக்க முடியும். ஸோ அப்ப அது ரெண்டையும் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா அப்ப அந்த 5/11 தான் அந்த 5/11 ஆஃப் தட் 6th டே. 6வது நாள்ல 11ல 5 பகுதியே வந்து 5 பகுதி நாட்கள்லயே வந்து நீங்க என்ன பண்ணிருவீங்க, அந்த வேலையை முடிச்சிருவீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுதான் வந்து 5 days பிளஸ் 5/11 ஆஃப் அ டே, 5/11 அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ இது வந்து இந்த கான்செப்ட், இந்த லாஜிக் வந்து கொஞ்சம் வந்து கஷ்டமா இருக்கும் இல்லையா? ஸோ அதனாலதான் நீங்க வந்து அந்த இதோட இன்வர்ஸ் தான் வந்து உங்களோட ஆன்சர் அப்படின்னு எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்றேன். ஸோ 1 days ஒர்க் வந்து 11/60 அப்படின்னா ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் டேக்கன் டு கம்ப்ளீட் த ஒர்க் பை ஏ அண்ட் பி கம்பைன்லி எவ்வளவு வரும் அப்படின்னா 60/11, 60/11 இதோட இன்வர்ஸ். ஸோ இது வந்து யோசிக்க கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிறதுனாலதான் இதை சொல்றேன். ஓகேவா, இப்ப புரிஞ்சதா ரேணுகா தேவி? ஸ்கோப் ஒரு நாள்ல வந்து அவங்க 11 யூனிட்ஸ் வந்து முடிக்கிறாங்க. ஸோ மொத்தம் எவ்வளவு யூனிட்ஸை முடிக்கணும் அப்படின்னா 60 யூனிட்ஸை முடிக்கணும். ஸோ அப்ப 5 நாள்ல 55 யூனிட்ஸை முடிச்சிருப்பாங்க. மிச்சம் வந்து 6வது நாள் அவங்க வேலைக்கு போகும்போது 5 யூனிட்ஸ் தான் வந்து முடிக்கணும். ஆனா ஒரு நாளைக்கு அவங்க 11 யூனிட்டை முடிச்சிருப்பாங்க. ஸோ அப்ப 11 முடிக்க தேவையில்லை, 5 முடிச்சாலே போதும். ஸோ அப்ப 6வது நாள்ல எவ்வளவு டைம் தான் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னா 5/11 ஆஃப் த 6th டே மட்டும் போதும். ஸோ அப்போ 5 day பிளஸ் 6வது நாள்ல 5/11 ஆஃப் அ டே. ஸோ மொத்தமா வந்து 5/11 ஆஃப் அ டே. ஸோ இந்த கான்செப்ஷுவல் கிளாரிட்டி இருந்துச்சு அப்படின்னா ஃபைன், ஓகே. ஆனா அது இல்லை அப்படின்னா பெட்டர் வந்து இன்வர்ஸ் பண்ணிருங்க. ஸோ 1 days ஒர்க்கோட இன்வர்ஸ் தான் தலைகீழி தான் மொத்த நாட்கள் தேவை அந்த வேலையை முடிக்க. ஓகேவா, புரிஞ்சுதா? ஸோ இது வந்து நம்ம இந்த ஈக்குவேஷனா ஃப்ராக்ஷனா பாக்குறது வந்து கஷ்டமா இருக்கு இல்லையா? இந்த ஃப்ராக்ஷன்ஸ் இருக்கிறதுனால மட்டும்தான் வந்து இந்த பெர்செப்ஷன்ஸ் வந்து 5/11 மீன்ஸ் ஹவு many hours per day சார். ஸோ 5/11 into 24 marks. ஸோ 5/11னா வந்து எவ்வளோ ஹவர்ஸ்ன்னு கேட்குறீங்க இல்லையா? ஸோ 5/10 அப்படின்னா எவ்வளோ வந்திருக்கும்? 12 மணி நேரம் வந்திருக்கும்.
ஸோ 12 மணி நேரத்துக்கு கொஞ்சம் குறைவு, அதாவது வந்து 5/11 இன்டூ 24. ஒரு நாளைக்கு வந்து எத்தனை ஹவர்? 24 ஹவர்ஸ் இல்லையா? ஸோ 5/11 இன்டூ 24. ஸோ அப்போ 120 டிவைடட் பை 11. ஸோ அப்போ 120 டிவைடட் பை 11 அப்படின்னா எவ்வளோ வருது? 10 மணி நேரம் வருதா? 10 மணி நேரமும் மிச்சம் வந்து 10/11, 10/11 ஹவர். கவிதா, ஸோ அது வந்து ஹவர்ல எல்லாம் கேட்க மாட்டாங்க, டேஸ்ல தான் இருக்கும். ஸோ கேட்டீங்க அப்படின்னா 10 இன்டூ 10, சாரி 10 இன்டூ இல்லை, 10 + 10/11 ஆஃப் ஹவர், ஹவர். தேங்க்யூமா. ஜெயலட்சுமி, தியரம் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்பாங்களா? தியரம் ஸ்டேட்மெண்ட்ஸ் வருமா? ஆக்சுவலா வந்து 2017 வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா தியரட்டிக்கலா வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து டச் பண்ணதே இல்லை. ஸோ ரொம்ப வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா டைரக்டா வந்து கொஸ்டின்ஸா தான் கேட்டிருக்காங்க. தியரமோ இல்ல வந்து உங்களோட கான்செப்சுவல் கிளாரிட்டியோ வந்து அவன் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா 2017 நடந்த ஒரு குரூப் 4 தான் வந்து எல்லாருக்குமே வந்து ஷாக்கிங்கா இருந்தது. அவுட் ஆஃப் ஒரு 25 கொஸ்டின்ஸ் வரும் இல்லையா நமக்கு, ஒரு 25 கொஸ்டின்ஸ்ல 7 to 8 கொஸ்டின்ஸ் வந்து எப்படி டச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கான்செப்சுவலா அந்த டாபிக்ல வந்து நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்க அப்படின்னா, அதோட தியரட்டிக்கல் பார்ட் ஸ்ட்ராங்கா இருந்தீங்க அப்படின்னா தான் அந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 7 to 8 கொஸ்டின்ஸ் வந்து செட் பண்ணியிருந்தாங்க. அதனால அதுக்கப்புறம் தான் வந்து இந்த கான்செப்சுவல் கிளாரிட்டி அப்படின்னா வந்து டிஎன்பிஎஸ்சிக்குள்ள அதிகமா தேவைப்படுது. அதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப டைரக்டா கொஸ்டின்ஸ் தான் இருக்கும், ஷார்ட் கட்ஸை பார்த்துட்டு வந்து போயிட்டே இருந்தாங்க. ஆனா அந்த ஷார்ட் கட்ஸை யாரெல்லாம் டிபெண்ட் பண்ணாங்களோ அவங்களுக்குலாம் வந்து அந்த 2017 அந்த குரூப் 4 வந்து ஒரு பெரிய ஒரு அடியா தான் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து கான்செப்சுவல் கிளாரிட்டி அப்படிங்கிறது வந்து டிஎன்பிஎஸ்சி ஆப்டிடியூடுக்குள்ள கொஞ்சம் உள்ள வந்தது. ஆனா டிஎன்பிஎஸ்சிக்குன்னு படிக்காதீங்க, பேசிக்காக ஒரு டாபிக் வந்து நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா அதை புரிஞ்சு தானே படிக்கணும். ஸோ புரிஞ்சு படிக்காம வந்து நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் வந்து கிளியர் பண்ண முடியாது. அது ஆப்டிடியூட் மட்டும் இல்லை, எல்லா டாப்பிக்கும் அப்படிதான். ஸோ எல்லா டாப்பிக்குமே வந்து கான்செப்ட் தெரிஞ்சா மட்டும் தான் வந்து நீங்க ஆன்சர் பண்ண முடியும் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு வந்து யார் வந்துட்டா அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியே வந்துட்டாங்க. ஆனா வந்து நம்ம இன்னும் வரல. ஸோ நம்மளோட மைண்ட்ல வந்து எல்லாமே வந்து அந்த ஷார்ட்கட்டா சொல்லுங்க, இல்ல வந்து சிம்பிளா சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனா நீங்க ஒரு விஷயம் படிக்கிறீங்க அப்படின்னா அதை கான்செப்டுவலா படிங்க, தெளிவா புரிஞ்சு படிங்க, கிளாரிட்டியோட படிங்க. அதுல இருந்து என்ன கொஸ்டின் வந்தாலும் நீங்க ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி படிங்க. அதுதான் வந்து லேர்னிங். நம்ம வந்து ஸ்டடிங் ஃபேஸ்ல இருந்து மாறி வந்துருங்க, ஸ்டடிங் கிடையாது. நீங்க வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ல ஸ்டெப் இன் ஆயிட்டீங்க அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் நீங்க மாற்ற வேண்டிய விஷயம் அதுதான், ஃப்ரம் ஸ்டடிங் ஃபேஸ் டு லேர்னிங் ஃபேஸ். ஸ்டடிங் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு பேசேஜ் இருக்கும், அந்த பேசேஜ்ல படிப்போம் ஒரு பேராகிராஃப் இருக்கும். ஸோ அந்த பேராகிராஃபை படிப்போம். ஸோ அதுல இருந்து வந்து டைரக்டா ஃபேக்சுவலா ஏதாவது கொஸ்டின் கேட்டா ஆன்சர் பண்ணுவோம். ஸோ லேர்னிங் என்ன அப்படின்னா ஸோ அதை வந்து முழுசா வந்து புரிஞ்சு படிக்கிறது. ஸோ சும்மா ரீட் மட்டும் பண்ணாம, ரீட் பண்ணி பை ஹார்ட் பண்ணாம அதுல வந்து என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறத வந்து இன்ஃபர் பண்றது, அந்த இன்ஃபரன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து புரிஞ்சு படிங்க. அதுதான் நீங்க பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் விஷயம். இதுக்கு முன்னாடி நம்ம அகாடமிக்ஸ் எல்லாமே +1 +2 ஈவன் வந்து நம்ம காலேஜ் வரைக்குமே என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா சிம்பிளா வந்து ஸ்டடிங் தான் படிச்சிருப்போம், போய் வந்து அதை டெபிக் பண்ணியிருப்போம், எக்ஸாமினேஷன் பேப்பர்ஸ்ல வந்து எழுதியிருப்போம். ஸோ அதுக்கு வந்து நம்மளுக்கு மார்க் அவார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஸ்டடிங் ஃபேஸ்ல வந்து யூ ஷுட் ஸ்டெப் இன் டு லேர்னிங் ஃபேஸ். அது வந்து ரொம்ப குரூஷியல். ஏன்னா வந்து இது வந்து உங்களுக்கு ஒரு கரியர் இல்லையா? ஸோ கரியருங்கிறத விட பின்னாடி வந்து எல்லாமே வந்து எங்களுக்கு சொன்னவங்கலாம் என்ன சொல்லுவாங்க, சங்கர் ஃபார் எக்ஸாம்பிள், சங்கர் சாரே வந்து எங்களுக்கு சங்கர் ஐஏஎஸ் அகாடமி கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா, அவரே அதான் சொல்லுவார். நீங்க வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் ஐஏஎஸ் படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கடைசியா வந்து நீங்க ஃபெயிலே ஆனாலும் கண்டிப்பா வந்து நல்லா படிச்சீங்க அப்படின்னா பாஸ் ஆயிருவீங்க. இல்ல அப்படின்னாலும் ஐஏஎஸ் இல்லாம எஸ்எஸ்சி சர்வீஸ், டிஎன்பிசி சர்வீஸ் ஏதாவது செட்டில் ஆயிருவீங்க. ஸோ அதுவும் இல்லையா, அதுவும் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா கடைசியா வந்து என்ன பண்ணிடுவீங்க, நீங்க அட்லீஸ்ட் வந்து ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு நியூஸ் பேப்பர் வந்து லேமன் படிக்கிறதுக்கும் ஒரு சாதாரண மனுஷன் படிக்கிறதுக்கும் ஒரு ஆஸ்பைரண்ட் படிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். ஏன்னா வந்து அதுல இருக்க எல்லா விஷயமே வந்து அதோட பேக்ரவுண்டு, ஹிஸ்டரி எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து புரிஞ்சு படிங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணார். அதே விஷயத்த வந்து நாங்களும் சொல்றோம். ஸோ புரிஞ்சு படிச்சீங்க அப்படின்னா அது ஏன் படிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும் உங்களுக்கு. அதுவே வந்து உங்களுக்கு இன்னும் அதிகமா வந்து படிக்கிறதுக்கான தூண்டுதல் வந்து ஏற்படுத்தும். இதே வந்து நீங்க சும்மா ரீட் மட்டுமே பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ ஒரு 10 பேஜ் ரீட் பண்ணோன்னே உங்களுக்கு போர் அடிச்சிடும். ஸோ அந்த ஒரு தூண்டுதல் வந்து, அந்த தேடல் வந்து இருக்காது, படிப்பு மேல ஒரு இருக்காது. ஸோ அதனால வந்து புரிஞ்சு படிக்க ட்ரை பண்ணுங்க. அதே தான் ஆப்டிடியூட்லயும் வந்து அதே மாதிரி தான். எல்லா கான்செப்ட்ஸும் வந்து லாஜிக்கலா தான் இருக்கும், எல்லா டாபிக்ஸும். ஸோ லாஜிக்கலா தான் வந்து அப்ரோச் பண்ணுவோம். மேத்ஸ் வந்து டஃப்பாலாம் இருக்காது தங்கமணி. மேத்ஸ் வந்து ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட். ஒன்ஸ் வந்து நீங்க மேத்ஸுக்குள்ள வந்து லாஜிக்ஸை தேட ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா மேத்ஸ் வந்து ரொம்ப ஈஸி. ஆனா மேத்ஸுக்குள்ள வந்து நீங்க ஷார்ட்கட்ஸையும் ஃபார்முலாஸையும் தேட ஆரம்பிச்சீங்க அப்படின்னா மேத்ஸ் வந்து கடைசி வரைக்கும் கஷ்டம் தான். உமா, இதுக்கு ஷார்ட்கட் 10 × 12 / 10 + 12. இதுதான் வந்து நான் இவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருந்தேன். அந்த ஷார்ட்கட் வந்து யோசிக்காதீங்க, அதை நானும் வந்து சொல்லதான் போறேன். அடுத்து வந்து இந்த கொஸ்டின் அப்படிதான், அதுதான் ஆரம்பிச்சா. அடுத்து வேற ஏதாவது டவுட் கேட்டதுனால அப்படியே ப்ரொசீட் ஆச்சு.
ஏ இன்டூ பி டிவைடட் பை ஏ பிளஸ் பி. அதுதான் வந்து இதுக்கான ஷார்ட் கட்டுமா. ஆனால் அது வேண்டாம், அப்படி ஷார்ட் கட்டை பார்க்காதீங்க. அதை விட இன்னும் அந்த ஃபார்முலாவோட இன்னொரு ஈஸியான மெத்தட் நான் சொல்றேன். ஓகே சரி. ஸோ இப்போ இதே கொஸ்டின், இந்த கொஸ்டின் முடிச்சு அந்த ஒரு இடம் ஒரு பிக்சர் இருக்கு, அதை மட்டும் பார்த்துருவோம். ஸோ ஏ வந்து என்ன பார்த்தோம், இந்த கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஏ வந்து 10 days, பி வந்து 12 days இல்லையா. சரி. ஸோ ரெண்டோட எல்சிஎம் என்ன வரும், 10 and 12 எல்சிஎம் என்ன வரும், 10 and 12 எல்சிஎம் வந்து 60. சரி. ஸோ அப்போ அந்த எல்சிஎம் வருது பாத்தீங்களா, அதுதான் வந்து என்னது, டோட்டல் யூனிட்ஸ் ஆஃப் ஒர்க். ஸோ ஏவும் பியும் சேர்ந்து செய்ய வேண்டிய டோட்டல் யூனிட்ஸ் ஆஃப் ஒர்க் வந்து அந்த எல்சிஎம் தான், ரெண்டோட எல்சிஎம் தான் டோட்டல் ஒர்க். சரியா. சரி. ஸோ மொத்தம் 60 யூனிட்ஸ் ஆஃப் ஒர்க்கை வந்து ஏ வந்து 10 நாள்ல முடிச்சிடறாரு இல்லையா. ஸோ ஏ வந்து 60 யூனிட்ஸ் ஆஃப் ஒர்க் வந்து 10 நாள்ல முடிச்சிடறாரு அப்படின்னா, ஸோ அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளவு பண்ணிருப்பாரு, 6 யூனிட்ஸ் ஆஃப் ஒர்க் வந்து பண்ணிருப்பாரு. கரெக்டா. ஒரு நாளைக்கு 6 யூனிட்ஸ் ஆஃப் ஒர்க் வந்து பண்ணிருப்பாரு. அடுத்து 60 யூனிட்ஸ் ஆஃப் ஒர்க்கை 12 நாள்ல செய்யறாரு அப்படின்னா, ஸோ அப்போ ஒரு நாளைக்கு பர் டே, ஒரு நாளைக்கு. ஸோ அப்போ பி வந்து ஒரு நாளைக்கு வந்து 5 யூனிட்ஸ் ஆஃப் ஒர்க்கை வந்து பண்ணிருப்பாரு ஒரு நாளைக்கு. கரெக்டா. ஸோ அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்தாங்க அப்படின்னா, ஸோ ஒரு நாளைக்கு வந்து எவ்வளவு யூனிட்ஸ் முடிச்சிருப்பாங்க, 11 யூனிட்ஸ் ஆஃப் ஒர்க் வந்து முடிச்சிருப்பாங்க. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 11 யூனிட்ஸ் ஆஃப் ஒர்க் முடிச்சிருப்பாங்க. ஸோ மொத்தம் 60 யூனிட்ஸ். ஸோ நீங்க வந்து ஒரு நாளைக்கு 11 யூனிட்ஸ் முடிக்கிறீங்க. ஸோ இப்போ மொத்தம் எவ்வளவு டேஸ் எடுத்துக்கோம் அப்படின்னா, ஸோ இப்போ ஒரு சிம்பிள் லாஜிக், உங்கள்கிட்ட வந்து 100 ரூபாய் இருக்கு, உங்கள்கிட்ட மொத்தம் இருக்க அமௌண்ட் வந்து 100 ரூபாய். ஸோ ஒரு சாக்லேட்டோட விலை வந்து 5 ரூபாய். அப்போ மொத்தம் எவ்வளவு சாக்லேட் கிடைக்கும், உங்கள்கிட்ட 100 ரூபாய் இருக்கு, கடைக்கு போறீங்க, உங்களோட ஒரு சாக்லேட்டோட விலை வந்து 5 ரூபாய், சாக்லேட் வாங்க போறீங்க. ஸோ அப்போ மொத்தம் 100 ரூபாய்க்கு எத்தனை சாக்லேட் கிடைக்கும், 20 சாக்லேட். 20ன்னு எப்படி சொல்றீங்க, ஸோ உங்கள்கிட்ட இருந்த மொத்த அமௌண்ட், ஸோ உங்கள்கிட்ட இருந்த டோட்டல் அமௌண்ட் 100 டிவைடட் பை பர் பீஸ் ஆஃப் சாக்லேட்டோட விலை. ஸோ அதே சேம் லாஜிக் தான். ஸோ இங்க மொத்த யூனிட்ஸ் வந்து 60. ஸோ உங்களோட பர் டே எஃபிஷியன்சி வந்து 11 யூனிட்ஸ். ஸோ அப்போ 60 டிவைடட் பை 11, அதுதான் வந்து நீங்க எடுத்துக்கிற டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ். ஓகேவா. ஸோ அந்த ஃபிராக்ஷனோட இது ரொம்ப சிம்பிளா இருக்கு இல்லையா. ஸோ இப்படிதான் சால்வ் பண்ணுவோம். இந்த மெத்தட் தான், இந்த எல்சிஎம் மெத்தட் தான். இது ரெண்டும் வந்து சேம் கால்குலேஷன் தான், கால்குலேஷன் வைஸ் வந்து எந்த டிஃபரன்ஸுமே இல்லை. ஸோ அங்க ஃபிராக்ஷனா இருக்கத நம்ம வந்து இங்க வந்து அந்த ஃபிராக்ஷனல் திங் வந்து இங்க அவாய்ட் பண்ணிருக்கோம், வேற ஒண்ணுமே பண்ணல. புரிஞ்சுதா உமா. நீங்க வந்து அந்த இது கேட்டிருந்தீங்க, ஷார்ட்கட் கேட்டிருந்தீங்க இல்லையா. ஸோ அதோட இது பெட்டரா இருக்கா. ஸோ அது வந்து நீங்க ஒண்ணுமே தெரியாம வந்து அதை பைஹார்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதோட இது இன்னும் பெட்டர்னு தான் நினைக்கிறேன். இது அட்லீஸ்ட் வந்து இந்த கான்செப்ட் அது உங்களுக்கு புரியும். ஸோ அதுல வந்து எந்த கான்செப்டும் இருக்காது. புரிஞ்சுதா. யாருக்கும் எது டவுட் இருக்கா. ஈஸி. ஓகேம்மா, தேங்க்யூம்மா. கிளாஸ் கண்டினியூ பண்ணலாமா, என்ன பண்ணலாம். நோ சார், வினோபாலா. எஸ், கண்டினியூ பண்ணலாம்னு சொல்றீங்க. நான் ஒரே ஒரு நிமிஷம், நான் அகாடமியோட கொஞ்சம் பேசிட்டு வந்துடுறேன். கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமான்னு ஒரே ஒரு நிமிஷம். ஏன்னா அவங்க ஒரு ஷெடியூல் வச்சிருப்பாங்க, அடுத்து வேற ஏதாவது கிளாஸஸ் இருக்கலாம், இல்லை வந்து வேற ஏதாவது ஷெடியூல்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு 20 minutes வந்து கன்சியூம் பண்ணிட்டோம். எனக்கு ஃபைன் கவிதா, ஐ எம் ஃபைன் வித் டேக்கிங் த கிளாஸ். பட் அதர் ஷெடியூல்ஸ் இருக்கும் இல்லையா, அகாடமியோட ஷெடியூல்ஸ், லாஸ்ட் பேட்சஸோட ஷெடியூல்ஸ், அதை வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணணும். ஓகே, ஆக்சுவலாக வந்து மற்ற ஷெடியூல்ஸ் இருக்கு. ஸோ அதனால வந்து நம்ம செஷன் முடிச்சுக்கலாம். ஸோ இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ இதை வந்து ஃபர்தராக வந்து பார்க்கலாம். ஸோ கிளாஸஸ் வந்து உங்களுக்கு வந்து இதே மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃபியூ ஒரு 10 to 15 minutes வந்து என்ன ஆச்சுன்னு தெரியல. ஸோ கொஞ்சம் நெட்வொர்க் ப்ராப்ளம், என்ன ப்ராப்ளம் தெரியல. ஸோ செஷன்ஸ் வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும், கான்செப்ஷுவலாக புரிய வைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ பைஹார்ட் பண்ண சொல்ல மாட்டோம், ஃபார்முலாஸ் யூஸ் பண்ண மாட்டோம், ஷார்ட்கட்ஸ் வந்து சொல்லுவோம். ஆனால் வந்து ஷார்ட்கட் வந்து பண்ண சொல்ல மாட்டோம். நீங்களே வந்து கான்செப்ஷுவலாக அது இவால்வ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ கிளாஸ் செஷனில் வந்து மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. செஷன் முடிச்சுக்கலாம். ஆல் த பெஸ்ட். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா அகாடமிக்கு காண்டாக்ட் பண்ணுங்க, அவங்க வந்து உங்களுக்கு இது பண்ணுவாங்க. கண்டிப்பா இலவசன். பேசிக்ஸ் இன்ட்ரோடக்ஷன் இல்லாம இருக்காது. ஸோ நம்ம இங்க பேசிக் இன்ட்ரோடக்ஷன் ஒரு சிங்கிள் டாபிக் வந்து கவர் பண்ண முடியாது இல்லையா டெமோ செஷன்ல. ஏன்னா வந்து 1 hourல வந்து நம்ம அதை ஒரு டாபிக் வந்து முடிக்க முடியாது. ஸோ அதனால ஈஸியா வந்து எந்தெந்த டாபிக்ல ஈஸியான கொஸ்டின்ஸ், ரொம்ப பேசிக்கான கொஸ்டின்ஸ் மட்டும் தான் வந்து ஒரு டாபிக்ல எடுத்து இங்க சால்வ் பண்ணிருந்தோம். ஸோ
உங்களுக்கு வந்து ஒவ்வொரு டாப்பிக்கோட பேசிக்ஸ் தியரி பார்ட் கவர் பண்ணதுக்கு அப்புறம் தான் கொஸ்டின்ஸ் போகும். எல்லா டாப்பிக்கும் அப்படி. தேங்க்யூ எவ்ரி ஒன். செஷன் முடிச்சுக்கலாம். தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட். நல்லா படிங்க. உங்களுக்கு வந்து ஒரு சில கோட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். கிராக் 300, கிராக் 1000 சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு சில ஆஃபர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா அகாடமியோட அந்த வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, வாட்ஸ்அப் காலிங் நம்பர் ரெண்டுமே 79040029 அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி கேளுங்க. ஃபர்தர் வந்து ஏதாவது அட்மிஷன் இல்லை ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அதை கேளுங்க. ஸோ டெய்லி கிளாஸ் அட்டன் பண்ணலாமா? டெய்லி கிளாஸஸ் இருக்கு. ஒன்ஸ் ஒரு வீக்ல வந்து ஒரு 3 to 4 செஷன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ செல்வா, ஜெயலட்சுமி, ரஞ்சினி, தேங்க்யூ சிவசக்தி. ஓகே, ஸோ செஷன் முடிச்சுக்கலாம். தேங்க்யூ எவ்ரி ஒன். ஸோ லைவ் கிளாஸ் முடிஞ்சு டவுட் வந்தால் எப்படி? லைவ் கிளாஸ் முடிஞ்சு டவுட் வந்ததுன்னா நீங்கள் வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஸ்டாஃபை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். அவங்க வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. த்ரூ வெப்சைட்டும் காண்டாக்ட் பண்ணலாம், ஆர் த்ரூ வந்து இன்பர்சன் அகாடமிக் வந்து டவுட்ஸ் அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு அந்த கம்யூனிகேஷன் இதாக இருப்பாங்க. செஷன் முடிச்சிடறேன், நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். நல்லா படிங்க.